கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருப்போம். எல்லாரும் நல்ல உரத்த கரங்களை தட்டி நம்ம அங்கிளை நம்ம வரவேற்கலாமா? எல்லாரும் நல்ல இன்னும் உற்சாகமா. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. அகத்தியன் பிரதரை கூப்பிடாதீங்க அப்படின்னு பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பரம்பரையாக பாஸ்டர்ஸ் பேசிட்டு வருவாங்க தெரியுமா, அதுக்கு கொஞ்சம் மாறுபாடாக கொஞ்சம் வித்தியாசமாக நான் பேசுகிறது உண்டு. ஏன்னா ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாருங்கிறதுக்காக அது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கக்கூடாது. அதை என்ன பண்ணணும், வேதாகமத்தையும் நாம் பிரசங்கம் பண்ணுறதையும் நீங்கள் ஒப்பாய்வு செய்து பார்க்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:11. யார் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ம் 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 ஓ, அகத்தியன் சொல்கிறாரு அல்லது பெரிய பாஸ்டர் சொல்கிறாருங்கிறதுக்காக வேண்டி அப்படியே நாம் என்ன பண்ணக்கூடாது, உள்வாங்கிடக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அதை என்ன செய்யணும், ஆய்வு செய்ய வேண்டும். அந்த கடமை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உண்டு. அப்பொழுது நாம் நற்குணசாலிகளாக மாறுவோம் என்று வேதாகமம் பதிவு செய்கின்றது. அல்லேலூயா சொல்லலாமா? இதில் புரியல அப்படின்னா ஒரு கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கான பதிலை நாம் தேடுவதில் தவறல்ல. ஒரு விஷயம் புரியல அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த கேள்விக்கான பதிலை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பேசின பாஸ்டர்கிட்டே போய் கேளுங்க, பாஸ்டர் எனக்கு நீங்கள் பேசுனீங்க பாருங்கள், நேற்றுக்கு யாரோ வந்து என்கிட்ட கேட்டாங்க செய்தியில் ஒரு டவுட்டு அப்படின்னு. அந்த சிஸ்டர் மதி சிஸ்டர் வந்திருக்காங்களா? மாமதி சிஸ்டர் அங்கே இருக்காங்க. அது நல்லது. ஏதோ ஒரு டவுட்டு, அப்போ தான் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, அவங்க கவனிச்சிருக்காங்க, அந்த சிஸ்டர் கவனிச்சிருக்காங்க அப்படின்றத நான் வந்து உணர்றேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்த்து, நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசும்படிக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேச வேண்டும், நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை செம்மையாக வேண்டும், இந்த தேசம் கர்த்தர் வசப்பட வேண்டும். இதெல்லாம் எங்களுடைய நீண்ட நாளைய வாஞ்சையாக இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைப்படியே இந்த தேசத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து தேசத்துக்குள்ளே ஒரு பெரிய அசைவு உருவாக வேண்டும். அநேக மக்களுக்குள்ளே ஒரு பெரிய வசன வைராக்கியம் தாக்கம் உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே அடியான் மூலமாக நீர் பேசுவீராக. உடைய சத்தத்தை துணிக்க பண்ணும். கர்த்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் திருநாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு வார்த்தையை நம்ம முதல் நாள் வாசித்தேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். போதும். நாம் எதற்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? இப்போ இப்படி ஒரு வசனம் இருக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:17 வாசிக்கலாம். ம் 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 இப்போ பாருங்க, நியாயப்பிரமாணம் யாருக்கென்று கொடுக்கப்பட்டதுப்பா? எந்த மக்களுக்காக கடவுள் கொடுத்தது? இஸ்ரவேல் மக்களுக்கு. இது மொத்த உலக மக்களுக்காக கொடுத்ததல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு என்று கொடுத்தது. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்று கொடுத்தது யாருக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னா, ரோமர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கும். ரோமர் 3:20 வாசிக்கலாம். 19 வாசிங்க. 19 வாசிங்க. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம்
நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்கிறது தவிர வெளியில் உள்ளவங்களுக்கு அது சொல்லவில்லை. அவர்களுக்கு, இது இஸ்ரவேல் மக்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சட்டம். இயேசு யார்? எந்த நாட்டிலே பிறந்தவர்? இயேசு எந்த நாட்டில் பிறந்தவர்மா? இந்தியாவில் பிறந்தவரா, பாகிஸ்தானில் பிறந்தவரா? இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தவர். அப்ப இயேசு கிறிஸ்து எந்த சட்டப்படி வாழ வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய ஆன்மீக மற்றும் அரசியல் தலைவர்களால் எதிர்பார்க்கப்பட்டார்? எந்த சட்டப்படி வாழ வேண்டும்? சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னா அது அந்த நாட்டினுடைய ஆன்மீக சட்டமும் அரசியல் சட்டமுமாக இருந்தது. நியாயப்பிரமாணம் என்பது இஸ்ரவேல் நாட்டினுடைய ஆன்மீக சட்டம், அரசியல் சட்டமாக இருந்தது. இஸ்ரவேல் நாடு அப்படின்னா இஸ்ரவேல் அந்த அந்த ஏல் அந்த ஏலிம் அந்த அந்த சாரி அந்த 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 ஏலோஹிம் என்ற அந்த கடவுளை வணங்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இஸ்ரவேலில் இருப்பாங்க. இப்போ அந்த இஸ்ரவேல் மக்கள் அப்படின்னாலே இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், நாடுனாலே அந்த மக்கள் தான் இருப்பாங்க. அதனால தான் இனம் அப்படின்ற வார்த்தை வர இடமெல்லாம் பார்த்தா அது ஒரு நாடாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த நாட்டு மக்கள் யார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கடவுளை வணங்குகிறவர்களாக இருப்பார்கள். இஸ்ரவேல் நாடு அப்படின்னா இஸ்ரவேல் இனம் அப்படின்னா இஸ்ரவேலர்கள் வணங்குகின்ற கடவுளுடைய பிள்ளைகள் அந்த நாட்டுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எந்த கொள்கைப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டார் அப்படின்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 4:5 வாசிக்கலாம். காலம் நிறைவேறின பொழுது நம்ம நம்ம யாராவது ஒரு ஆள் இந்த கொஞ்சம் சத்தமாக வாசிக்கணும். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரான தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து எந்த சட்டப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டார்? நியாயப்பிரமாண சட்டப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து நிஜமாகவே அவர் நியாயப்பிரமாணப்படி வாழ்ந்திருப்பாரானால் நான் நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆக்சுவலாக அதாவது இயேசுவை பற்றி மக்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, இயேசுவை பற்றி மக்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தால் இவர் இப்படி சொல்லியிருப்பார், நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரல அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன்னு அவர் சொல்கிறாருன்னா இவருக்கு எதிராக மக்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க? இவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார், ஒழிக்க வந்திருக்காருன்னு மக்கள் சொல்லியிருக்கணும். அதனால தான் அவர் இப்படி சொல்கிறார், நான் ஒழிக்க வரல அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்தாரா, ஒழிக்கவில்லையா, நிறைவேற்றினாரா? நிறைவேற்றி தான் வந்தேன்னு அவர் சொல்கிறார் இல்லையா? இது எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய நிறைவேற்றம் என்றால் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த தேசத்தில் நியாயப்பிரமாணவாதிகளை, சட்டவாதிகளை கிருபைக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு வர முடியும். கிருபைன்னு சொல்லக்கூடியது ரொம்ப விலையேற பெற்றது. கடவுளால் அதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்துருக்கார். அநியாயமாக ஒரு உயிர் போயிருக்கு. எதுக்காக அப்படின்னா கிருபை பிரமாணத்தை இந்த மண்ணுக்கு கொண்டு வர வேண்டும், மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவருடைய உயிர் ஒரு அநியாயமான ஒரு மரணம், அவலட்சணமான அசிங்கமான ஒரு மன உளைச்சல் மிகுந்த ஒரு மரணத்தை இயேசு கிறிஸ்து அடைந்தால்தான் சாதிக்க முடியும் என்பதுதான் இந்த கிருபை பிரமாணத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது. நல்லா பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு வசனம் இருக்குது, அங்கே நான் நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? இப்போ எபேசியர் நேற்றுக்கு வாசித்தமே அந்த 2:15 வாசிங்களேன். போதும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? அப்போ நமக்கு இப்போ நியாயப்படி ஒரு டவுட் வரணும். என்ன டவுட் வருது? நம்ம இங்கே யாராவது ஆண்களுக்கு ஏதாவது டவுட் வருதா? ஏதாவது டவுட் வருதுங்களா? முதல்ல என்ன சொன்னார்? நான் என்ன பண்ண வரல, நான் அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன்னு சொல்றார். இங்கே பவுல் இயேசுவை பற்றி என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாணத்தை மாம்சத்திலே ஒழித்து அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ கேள்வி என்ன கேள்வி? இவர் நிறைவேற்றினாரா, ஒழித்தாரா? நான் அழிக்க வரலன்னு சொல்கிறாரு. அங்கே அவரை பற்றி இயேசு சொல்கிறாரு, அவர் ஒழிச்சிட்டாரு அப்படி சொல்லப்பட்டு. அவர் ஒழிச்சதுனால தான் நாம் இப்போ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை. எதை கடைபிடிக்கிறோம்? கிருபையை பின்பற்றுகின்றோம் அப்படின்னு. அப்போ நான் ஒழிக்க வரலன்னு சொன்னாரே, அப்போ அதை ஒழிச்சிட்டாரே அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. இந்த நடந்த சம்பவத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
எனக்கெல்லாம் ஆசை யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது சொல்லலாமா? இங்கே இருக்கக்கூடிய ஆனால் யூதர்களை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இந்த ஊரில் உள்ள சாலையில் விழுந்து கிடக்கக்கூடிய எனக்கு யாராவது அரை வைத்து கஞ்சி கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லக்கூடிய ஆளை கூட நம்மளால் மாற்ற முடியாமல் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் பயங்கரமான மத வெறி பிடிச்ச அந்த பிராமணர்களே மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த ஊரில் உள்ள எல்லா யூதர்கள், இந்த உலகத்தில் உள்ள யூதர்களே இயேசுட்ட வரணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் இதுக்கு தடையாக இருப்பது என்னங்கிறது நம்ம இந்த காலை வேளையில் நம்ம நிதானித்து அறிய வேண்டும். எல்லாருக்கும் ஆசை, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. பாப்பா எல்லாம் என்ன பார்த்து உட்காருங்களேன், என்னை பார்த்து உட்காருங்க. அதாவது எல்லாரும் அந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அது நியாயப்பிரமாணம். என்னை பார்த்து உட்கார சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கிருபை பிரமாணம். புரியல? அது புரிஞ்சால் நீங்கள் ஏன் முழிக்க போகிறீங்க? நீங்கள் முழிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது நியாயப்பிரமாணம். புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கீங்க பார்த்தீங்களா, அது கிருபை பிரமாணம். எல்லாம் என்ன பார்த்து உட்காருங்க. நீங்கள் ஏன் அந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்கீங்க? ஏன்னா அது ஒரு சட்டம். அப்படி தான் உட்காரணும். எல்லாம் அங்கே பார்க்கணும். அங்கே ஏதோ இருக்கிற மாதிரி ஏதோ அங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு, நல்லா கவனமாக கவனிங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவில் ஏகப்பட்ட சட்டங்கள் உண்டு. அதில் ஒரு சட்டம் என்னென்னா இப்படி உட்காந்துருக்கிறது, அங்கே பார்த்து உட்காந்துருக்கிறது. இது மிக முக்கியமாக அவங்க ஐயோ அது எப்படிங்க எல்லாரும் அந்த பக்கம் பார்த்து உட்காந்துருப்போம், நான் மட்டும் இப்படி பார்த்து உட்காந்துருந்தா அப்படின்னா, நீங்கள் அந்த பக்கம் பார்த்து உட்காந்துருந்தாலும் ஆக்சுவலாக என்ன பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இல்லையா? நல்ல கவனமாக கவனிங்க. இயேசு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாரானா இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு எவிடன்ஸ் கொடுத்தேன். என்ன எவிடன்ஸு? அவர் நிஜமாகவே நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்திருக்க வேண்டுமானால், வாழ்ந்திருந்தால், நம்பர் 1, அவர் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் கல்லால் எழுந்து கொண்டிருக்க வேண்டும். லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தின்படி நேற்றைக்கு நம்ம அதை வாசித்தோம். ஆனால் அவர் கொலை செய்வதற்காக வரவில்லை, அவர் சட்டப்படி வாழ வரவில்லை, ஆனால் நிறைவேற்ற வந்தார், சட்டத்தை நிறைவேற்ற வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் சட்டப்படி வாழவில்லை அப்படின்றதுக்கு தான் நேற்றைக்கு நம்ம யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 18 வாசித்தோம். வாசிக்கலாம், திரும்ப வாசிங்க. யோவான் 5:18 வாசிக்கலாம். அவர் செய்ததாக சொல்லப்பட்ட 2 குற்றச்சாட்டுகள் யாவை? சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன். நம்பர் 1, அவர் ஓய்வு நாள் கற்பனையை மீறினார். 2வது, தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொல்லி தன்னை தேவனுக்கு சமப்படுத்தினதெல்லாம் உண்மைங்கிறது நேற்றைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு சகோதரி நித்திரைக்குள் பிரவேசித்தார் என்பதை துக்கத்தோடு பதிவு செய்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க, நிறைய செய்து கவனிங்களேன் ப்ளீஸ். யாரும் தூங்கக்கூடாதுமா ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ். கொஞ்சம் பேர் தூங்குறதுக்காக வேண்டியே அவர்கள் சபைக்கு வருகிறார்கள். சபையில் தூங்கவே கூடாது, மிக முக்கியமான இடம், கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஏன்னா நம்ம பொதுவாக கிறிஸ்தவ சபை அப்படின்னாலே கல்வி அறிவில் குறைந்தவர்கள் இருக்கிறதுனாலேயே நம்ம முக்கியமான விஷயங்களை பேச முடியாமலே 2000 வருஷம் அப்படி இழுத்துட்டு போகுது. ஆக்சுவலாக பெரிய ஒரு மாற்றம் தடைப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நல்ல கவனமாக கவனிங்க. அவர் ஓய்வு நாள் கற்பனை மீறினார் 1. 2வது, அவர் தேவனை தன்னுடைய சொந்த அப்பான்னு சொல்லி தன்னை கடவுளுக்கு சமப்படுத்தினார். இயேசு தன்னை கடவுளுக்கு சமப்படுத்தினாரான்னு கேட்டால் யோவான் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, தன்னை சமப்படுத்தினார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. எனக்கு நான் பிதா, என்னுடைய சொந்த பிதா அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனமாக கவனிங்க. நீங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டும், ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது இதுதான். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் கற்பனையை மீறினாரா அப்படின்னா மீறினார். வாசிக்கலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ம் ம் லிசன், நல்ல கவனமாக கவனிங்கம்மா. 7ஆம் நாளிலே ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று வேதாகமம் சொல்கிறது. அதே 16ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனம் வாசிங்க. 16ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ம் ம் 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரம். எந்த நாள் அது? எத்தனாவது நாளுக்குரிய ஆகாரத்தையும் கொடுக்கிறார்? 7ஆம் நாளுக்குரிய ஆகாரத்தையும் கொடுக்கிறார். ஏனென்றால் 7ஆம் நாள் வீட்டை விட்டு எங்கேயும் ஸ்தானத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது ஆக்சுவலா. ம் பாருங்க, இந்த ஸ்தானம்னு சொன்னால் வீடு மட்டுமல்ல, அந்த சுற்றுப்பட்ட அவங்க கோயிலுக்கு போனோம், அதை 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 அந்த 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 ஸ்தானத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக வாசிக்கலாம். அப்போ 7ஆம் நாளிலே வந்து அந்த ஸ்தானத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இப்போ யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்தினுடைய 2-3 வாசிக்கலாம். யாத்ரா 35:2-3. ம் ம் வேலை செய்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னங்க? 31:15 வாசிங்க. ம் இப்போ எதுக்கு இவ்வளவு கடுமையான பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாருங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் கடவுள் ஒரு ஓய்வு நாளில் போய் பாருங்கள், எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 32லேருந்து வாசிங்க. அதில் பயங்கரமான பனிஷ்மெண்ட்டை கடவுள் கொடுக்குறாரு. எண்ணாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 32லேருந்து வாசிக்கலாம். ம் 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 ஆக்சுவலாக ஏன் இவ்வளவு அப்புறம் சபையார் எல்லாரும் கல்லால் இருந்து கொண்டார்கள்? அது அடுத்த வசனம் அப்படி தான் போட்டிருக்கீங்களா? வாசிங்க. ம் 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 செத்தான். ஏங்க இவ்வளவு கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட்டை ஒரு சிம்பிள் சாதாரண சுள்ளி பறக்க, ஏங்க ஒரு விறகு பறக்க போன ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இது மனுஷனுக்கு மேலே அவ்வளவு தூரம் குரூரதை கடவுள் காட்டுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கடவுள் ஒரு தண்டனையை ஒரு ஆளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த அந்த செயல், எந்த செயலுக்காக அந்த தண்டனை கொடுக்குறாரோ அந்த செயல் ரொம்ப ஆபத்தான செயல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெஸ்ட் எடுக்காமல் ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுல என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு நமக்கு மனசுக்கு நம்ம தோணும். ஆக்சுவலாக மனிதனை கடவுள் 6 அறிவோடு படைத்ததுக்கு காரணம் என்ன? மிருகத்தை மாதிரி நம்மளை படைக்காமல் 6வது அறிவு அவட நம்ம படைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய தலைமுறைக்கு சில தகவல்களை பரப்புவதற்காக. நம்முடைய தலைமுறைக்கு சில முக்கியமான தகவல்களை பரப்ப வேண்டும். ஒரு மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு எதையும் பெருசாக சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஒரு மீன் குஞ்சுக்கு பெருசாக எதுவும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஒரு ஆடு, ஒரு கோழி, இவங்க எல்லாம் பெருசாக இயல்பாகவே அவங்களுக்கு சில விஷயம் மனசுக்குள்ளே வரும், அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதை முடிஞ்சு போச்சு. ஒரு மாடுக்கு வந்து இதுதான் மாட்டு, அது எனக்கு அப்பா யார், அவங்க அம்மா யார், இந்த ஆராய்ச்சியே கிடையாது. ஒரு கண்ணுக்குட்டிக்கு அவங்க அப்பா யார் அப்படின்னெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அது எங்கிருந்து வந்தது அந்த ஆராய்ச்சியே கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் அப்பா அம்மா, அப்பா என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும், அப்பா சொல்ல விஷயத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு மனசுக்குள்ளே வச்சுருக்கணும், அதை அப்படியே தலைமுறையாக கடத்தி கொண்டு போகணும். குறிப்பாக இந்த ஆன்மீக உண்மைகளை பல தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் மனிதனுக்கு 6வது அறிவோடு மனிதனை கடவுள் படைத்திருக்கிறார். மிருக ஜீவன்களை படைத்ததும் யார் தான்? கடவுள் தான். ஆனால் மனுஷனை மட்டும் 6வது அறிவோடு கூட கடவுள் படைத்திருக்கின்றார். சிந்தித்து யோசித்து தீர்மானிக்க வேண்டிய அந்த 6வது அறிவு. நல்ல கவனமாக கவனிங்க. பாருங்கள், இப்போ 6வது நாளை 7வது நாளை எதற்காக கடவுள் படைத்தார்? லேவியராகமம் 23:3.
ம் 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 போதும் போதுமா. இப்போ நம்ம எந்த எந்த நோக்கத்துக்காக வேண்டி 7ஆம் நாள் வைக்கப்பட்டிருக்கிறது? என்ன பரிசுத்த ஓய்வு நாள்? எதற்காக? சபை கூடி வருதல். அதான் நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலாக அவங்க எல்லாம் இஸ்ரவேல் மக்கள்லாம் 7ஆவது நாள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கூடி வந்து கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. எப்படி எகிப்திலிருந்து அவங்க முற்பிதாக்கள் எப்படி கொண்டு வரப்பட்டார்கள், எவ்வளவு தூரம் அற்புதங்களை கடவுள் செய்தார் அப்படின்னு தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை சொல்லிக் கொடுக்கறது மிக மிக முக்கியமான பணியாக அன்று இருந்தது. ஏன்னா தலைமுறைகள் இந்த ஃபெய்த்தை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி, இந்த விசுவாசத்தை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதை பிள்ளைகள் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் தலைமுறையாக நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம். அது தலைமுறையாக கடவுளை அவர்கள் சேவித்தார்கள். கடவுள் நம்பிக்கை என்பது மிருக ஜீவன்களுக்கு கிடையாது. ஏன்னா 6வது அறிவு யாருக்கு இருக்குமோ அவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இருக்க முடியும். தட்ஸ் வாட் ஐ பிலீவ் ஸோ. நல்லா கவனமாக கவனிங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் வந்து ஓய்ந்திருக்காதவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, மிக முக்கியமாக எந்த நோக்கத்துக்காக மனிதன் படைக்கப்பட்டான் அப்படின்னா, தன்னை வணங்குவது. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுஷனுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அப்போ தன்னை வணங்குவதற்காகத்தான் மனிதனை படைத்தார். மனுஷனுக்கு குழந்தைகளை பிறக்க வைக்கிறதே இந்த சத்தியத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி, அவன் பிள்ளைகளுக்கு அவன் குழந்தையை பிறக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி, அப்படி ஒரு திரள் கூட்டமான ஒரு மக்களை தன்னை வணங்குவதற்காக, பிசாசை தோற்கடிப்பதற்காக, தன்னை வணங்குவதற்காக உருவாக்குவதுதான் கடவுளுடைய திட்டம். அப்போ அந்த ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து கடவுளை தியானிக்கணும், இந்த செய்தி தலைமுறைகளுக்கு போய் சேரணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஓய்வு நாள் கற்பனை கர்த்தர் உருவாக்கின. ஓய்வு நாள் நீ ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆக்சுவலாக அதில் அவன் அதை மதிக்காமல் போகும்போது அவனை பிடிச்சி வச்சு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி தலைமுறைகளுக்கு இந்த விஷயத்தை கட்டாயப்படுத்தி புரிய வைக்கணுன்றதுக்காகத்தான் கடவுள் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்தார். பழைய உடன்படிக்கை நாட்களிலே கட்டாயப்படுத்தினாரா? ஆமாம். கட்டாயப்படுத்தலைனாக்கா இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டார் இல்லையா? அப்போ கட்டாயப்படுத்தல் இருந்து தான் செய்யுது. நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்து கட்டாயப்படுத்துகிறோம். காரணம் என்ன? தம்பி ஒரு நிமிஷம் தம்பி, இப்படி வாங்கலை, இப்படி வாங்க, அந்த பிளாக் டிஷர்ட் தம்பி இப்படி வாங்க, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, இப்படி வாங்க தம்பி, இங்கே உட்கார் சாமி, இனிமேல் அப்படி உட்கார், நன்றி. இனி இந்த தம்பியால் அந்த இடத்துல எந்த ஆடியோ ப்ராப்ளமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. யாராவது உங்களுக்கு கூட பேசுவீர்களானால் உங்களை ஒரு இடத்திலிருந்து ஆளே இல்லாத வேறொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவீர்கள் என்று துக்கத்தோடு பதிவு செய்கிறேன். நல்லா கவனமாக கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா எனக்கு மிக மிக முக்கியமானது, நான் 3 நாள் ஒரு இடத்துல நான் தங்கியிருக்கிறேன் அப்படின்னா அந்த 3 நாளும் அந்த மக்களுக்கு சரியான ஆன்மீக சாப்பாடு போய் சேரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி சொல்லலாமா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டேஸ், ஈவன் அ மினிட் ஆஃப் மை லைஃப். ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஒரு பாட்டை வாய் திறந்த விண்ணமாக அவள் நித்திரை அடைந்து விட்டார்கள். தயவு செய்து யாரும் தூங்காதீங்கம்மா ப்ளீஸ், அவங்கள தட்டி எழுப்பி விட்ருங்க. ஏன்னா இது நல்லா முக்கியமாக கேட்க வேண்டிய விஷயங்கள். ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கலாம், என்னங்க நாங்கள் தூங்குகிற உரிமை எங்களுக்கு இல்லையா, எங்களுடைய தனி மனித உரிமையை பறிக்கிறீங்களே அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே சொல்கிறேன், தூக்கம் வருதுன்னா அங்கே ஒரு கட்டில் கிடக்குது, அந்த கட்டில் அவங்கள படுக்க வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நாமெல்லாம் யார்? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய நாமோ வாய் திறந்து தூங்கி கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டியவங்க. நான் எல்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்த புதுசில் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, எப்படி சார் நீங்கள் கிறிஸ்டின் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்டின்ஸ் அப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அங்கேருந்து ஒரு ஆள் சொல்கிறாரு, கனடாவில் இருந்து ஒரு ஆள் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, சார் நீங்கள் சரியான ஆள் சார், ஆனால் தப்பான மதத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றாரு. நீங்கள் சரியான ஆள் ஆனால் தப்பான மதத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கிறதுனால. கிறிஸ்டியன்ஸுக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியுமா சார்? இப்போ நான் சாதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லை, இதெல்லாம் போய் கிறிஸ்டியன்ஸுக்கிட்ட எப்படி சார் சொல்கிறது? அது நோய் சுகமாக வந்திருக்காங்க, ஆஸ்பத்திரி லாபியில் உட்காந்துருக்கல, ஆஸ்பத்திரி லாபியில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? ஆஸ்பத்திரி வராந்தால உட்காந்து டாக்டர் டோக்கன் நம்பர் 3 டோக்கன் நம்பர் 3 வாங்கினவர் டாக்டரை போய் பார்த்துக்கிட்டு மருந்து வாங்கிட்டு போவார். இவரில் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த 3 நாள் எழுதி கொடுக்குற மருந்தை ஒழுங்காக சாப்பிடுவானா?
அவன் உடம்பை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவனே ஒழுங்காக சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட ஆள் தான் நோய் சுகமாக போகிற ஆள். அப்படிப்பட்டவங்க தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. இவங்ககிட்ட நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு போகிறீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதை உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அப்போ தான் நீங்கள் முழிச்சிருப்பீங்கிறதுக்காக. நான் லிசன் பண்ணி நல்லா கவனமாக கவனிங்க. நீங்கள் முழிச்சிரு நல்லா கேட்கணும். மிக மிக முக்கியமானது. என்கிட்ட நீங்கள் புரியாததை நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஆக்சுவலாக. அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, ஒன்றும் தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. உங்களுக்கு தான் சாம்பார் வைக்க தெரியும், ஆனால் எனக்கு வைக்க தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், எனக்கு சாம்பார் வைக்க தெரியாதுங்கிறது தெரியும். அல்லேலூயா சொல்லலாமா? கமிங் பேக் டு தி சப்ஜெக்ட், மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அவ்வளவு நான் நேற்றுக்கு வாசித்தோம் இல்லை, ஒரு யூதன் அந்த யெகோவா தேவனை விட்டுட்டு வேற ஒரு ஆளுக்கு பலியிட போனால் பனிஷ்மெண்ட் என்னது சொல்லுங்க? கொலை செய்யப்பட கடவன். காரணம் என்ன? உன்னை பிறப்பித்த காரணமே என்ன? உன்னை ஒரு தாயின் வயிற்றில் பிறப்பித்த கடவுள் தான் பிறப்பிக்கிறாரு இல்லையா? சொல்லுங்களேன், ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தை எப்படி உருவாகுது? கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்ந்து ஒரு குழந்தை உருவானாலும் அந்த குழந்தையை பிறப்பிக்கிறதுக்கு திட்டமிட்டு அந்த கல்யாணத்தை உருவாக்குறது யாரு? தேவன் தான் உருவாக்குகிறார். மேரேஜ் இஸ் நாட் மாமனாரும் மாமியாருமால் உருவாக்கப்பட்டதல்ல. கல்யாணத்தை உருவாக்குனது யார்? தட்ஸ் an institution by God actually. கடவுள் தான் அதை உருவாக்குகிறார். அப்போ அந்த ஒரு குழந்தையை உருவாக்குறதே அடுத்த சந்ததிக்கு காஸ்பல் போய் சேரணும், இந்த தேவனுடைய நற்செய்தி போய் சேரணுங்கிறதுக்காக. ஆனால் நற்செய்தியை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகும்போது அவனை பிடிச்சி வச்சு இதை சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி கடவுள் கட்டாயப்படுத்தி இந்த மார்க்கத்துக்குள்ள மக்களை ரீட்டைன் பண்ணணுங்கிறதுக்காக கடவுள் வச்சிருந்த திட்டம் தான் அவனை கொலை செய்வது. நீங்கள் நினைக்கலாம் இது எப்படிங்க சரியாகும், இதெல்லாம் கட்டாயப்படுத்தலாமா அப்படின்னா, மனுஷன் சீராகி வர்றதுக்கு எவ்வளவு நூற்றாண்டுகள் ஆகியிருக்குது. அதுக்கு முன்னாடி அவன் மிருகம் மாதிரி இருந்திருக்கான், மனுஷன் மிருகம் மாதிரி இருந்திருக்கான். மனுஷன் பெற்ற தகப்பன், ஒரு பொண்ணு பெற்ற தகப்பன் கூட தப்பு பண்ணும், ஒரு தகப்பன் தான் பெற்ற மகளோடு தப்பு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மிருகத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். இன்னைக்கு எவ்வளவோ மனுஷன் முன்னுக்கு வந்துட்டான். அவன் அப்படி இருக்கும் போதெல்லாம் அடி, பயங்கரமான அடி கொடுத்தா தான் அவன் திருந்துவாங்கிறது கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் அவ்வளோ கடினமான பனிஷ்மெண்ட்டை கடவுள் கொடுத்துருக்கிறார். பேசிட்டு இருக்குது விளங்குறவெல்லாம் கைவதி காமி பார்க்கலாம். அப்போ நீ புரியுது? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஐயா உங்கள் பேருங்கய்யா? முருகன். முருகா, உன் பேர் முருகனுங்களா? முருகன். நல்ல கவனமாக கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் கற்பனையை மீறினாரா இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு 12:10 வாசிக்க கேட்போம். இது எல்லாருக்கும் கேட்குற மாதிரி மைக்கில் வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது மைக்கில் வாசிங்க தம்பி. அங்கே சூம்பின கையினுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவன் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஓய்வு நாளில் ஏன் அப்படி கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? ஏன்னா ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, சொல்லி பொறுக்கிறதே தப்பு. அப்படி இருக்கும்போது சொல்லி பொறுக்கணுன்னே கொண்டுட்டாங்க. அப்போ ஓய்வு நாளிலே ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணி குணமாக்குறது தப்பு தானே அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க, ஓய்வு நாளில் குணப்படுத்துறது சரியா அப்படி கேட்குறாங்க. வாசிங்க. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனையாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? 12 போடுங்க. ஆட்டை பார்க்கலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. உடனே என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் என்ன பண்ணணும்? தூக்கி அள்ளி எடுத்து என்ன பண்ணிருக்கணும்? கொண்டாடி இருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா? வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். போதும். இயேசுவை என்ன செய்ய தேடுகிறார்கள்? இது நியாயமா அநியாயமா?
யாரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்போ இன்னும் 2 நாளைக்கு, இன்னும் சாயந்தரம் வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க. அம்மா, அவர் கொலை செய்ய, இயேசுவை கொலை செய்ய தேடியது சரியா தப்பா? நியாயப்பிரமாணப்படி, முருகா நியாயப்பிரமாணப்படி கரெக்ட் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முருக பக்தர் ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு புருஷன், அந்த முருக பக்தருடைய அம்மாவுக்கு கணவர், ஆமாம், அந்த முருக பக்தருடைய மனைவிக்கு வந்து புருஷனுக்கு 2 மனைவிகள். அதாவது ஒரு முருக பக்தையுடைய புருஷனுக்கு 2 மனைவிகள். அவங்க என் வீட்டுக்காரர் என்னையை விட்டு போட்டு வேற ஒன்றுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு இந்த விஷயம் நேற்றுக்கு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், நியாயப்பிரமாணம் அவங்களுக்குன்னு அவங்க கடவுளே 2 மனைவி உடையவராக இருக்கிறார்கள். ஆனால் கடவுளை விட ஸ்ட்ரிக்டாக பக்தன்கிட்ட அந்த கடவுளை எதிர்பார்க்குறாரு. எப்படி? நான் 2 மனைவி உள்ளவனாக இருந்தாலும் நீ எப்படி தான் இருக்கணும், ஒரு மனைவியாக தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம கடவுள் அப்படி கிடையாது. கட்ட பிரம்மச்சாரியாக இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய தயாநிதி நம்முடைய ஆள். அல்லையிலே சொல்லலாமா? சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அப்போ அப்படி குழப்பத்தில் நம்மளை விட்டுட்டு போகக்கூடியவர் அல்ல நம்முடைய தெய்வம். ஆக்சுவலாக ஒரு ஆள் 2 மனைவி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போகிற வழியில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சருக்கு இங்கே போகிற வழியில் எங்கேயோ ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அதை பற்றி கேள்விப்பட்டோன்னா, அப்படி அவருக்கு வச்சுருக்காரு. ஆமாம், அது இல்லாதவங்க யாருங்க இருக்காங்க? ஆனால் 2வது ஒரு மனைவி இருக்கிற விஷயம் வந்து உலகத்தில் மக்களுக்கு தெரிஞ்சாலும் அது ஒரு பெரிய விஷயமா யாரும் பரபரப்பாக பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது கடவுளுக்கு 2 மனைவி அஃபிஷியலாக வச்சுக்கலாம். அந்த பழனிசாமி மேலே இருக்காரு, மலைக்கு மேலே, அவர் 2 மனைவி வச்சுக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு 2 மனைவி வச்சுருக்க முடியாதுங்க. அஃபிஷியலாக அப்படியெல்லாம் வச்சுருந்தா மக்கள்லாம் அவரை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது 2 பழனிசாமிக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். நான் அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். நல்லா கவனமாக கவனிங்க. இதுதான் உலகம். நல்ல கவனமாக நுட்பமாக கவனிக்கணும். பாருங்கள், இயேசுவை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அள்ளி எடுத்து பாராட்டி இருக்கணும். ஐயோ, எங்களை மீட்க வந்த தெய்வமேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். சரியா தப்பான்னு கேட்டால் நம்ம உடனே தப்புன்னு சொல்லுவோம். ஆனால் இவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணப்படி அற்புதம் நடந்தால் கூட நம்பக்கூடாது. யார் செய்யக்கூடிய அற்புதம்? நியாயப்பிரமாணத்தை மதிக்காதவர்கள் செய்யக்கூடிய அற்புதம். யார் செஞ்சாலும் நியாயப்பிரமாணத்தை மதிக்காதவர்கள் செய்யக்கூடிய அற்புதத்தை, எவ்வளோ பெரிய அற்புதமானாலும் நாம் அதை நம்பக்கூடாது. இன்ஃபேக்ட் அவர்களை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு பைபிளில் நாம் ஏற்கனவே வாசிச்சிருக்கோம். உபாகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனங்களை பார்க்கும்போது, அவருக்கு மட்டும்தான் ஆராதனை செய்ய வேண்டும், உங்களை தவறான வழியில் கொண்டு போக நினைத்த அந்த சொப்பனக்காரனாகிலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்லாம் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ஆனதுனால்தான் அல்டிமேட்டாக இயேசு கொலை செய்யப்பட்டார். அப்படி அவர்கள் இயேசு அப்படி கொலை செய்யப்பட்டதுனால தான் அவங்க தெரிஞ்சு கொன்னாங்களா, தெரியாமல் கொன்னாங்களா? இயேசுவை கொன்றவர்கள் தெரிந்து கொண்டார்களா, தெரியாமல் கொண்டார்களா? தெரியாமல் கொண்டுட்டாங்களா, தெரிஞ்சே கொன்னாங்களா? இதான் 3 நாளும் வரணும்னு சொல்கிறது. எல்லாம் பாதி ரிப்பேர் ஆகி பஞ்சர் ஒட்டி ஒட்டாமல் கிடக்குது பாரு. முதல் நாளில் இருந்தே வந்திருந்தா நம்ம என்ன சொல்லி உங்களுக்கு கேட்டு புரிஞ்சிருக்கோங்களா? இயேசுவை கொன்றவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, தெரியாமல் தான் கொன்னாங்க. அதனால தான் இயேசு சொல்கிறார், என்னது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு ஏன் சொல்கிறாரு? ஏன்னா இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் சொன்னார். அறிஞ்சு செஞ்சிருந்தா போட்டு தள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பார். இல்லை, தெரியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ தெரிஞ்சுதான் செஞ்சானா, தெரியாமல் தான் செஞ்சுருக்கிறாங்க. அந்த வசனங்கள் எல்லாம் நான் அன்றைக்கி எடுத்தேன். அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நல்ல கவனமாக கவனிங்க. இன்னைக்கு மிக முக்கியமானது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்ந்திருப்பாரானால் இந்த ஆளை தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு போயிருக்கக்கூடாது, பிரசங்கம் மட்டும் செஞ்சுருக்கணும், அப்படி அற்புதம் எல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தார்கள். அப்போ அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி வாழவில்லை, நியாயப்பிரமாணத்தின்படிக்கு வெளியே வந்துட்டார், நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டார் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த பொண்ணை காப்பாற்றி, அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பொண்ணை காப்பாற்றி விட்டுறாரு. அந்த அம்மாவும் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சு, உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதலாவது கல் எடுத்து எறிட்டுன்னு சொன்ன உடனே அப்போது இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இயேசுநாதர் சட்டத்தை மதிக்கிறது இல்லை அப்படின்னு, சட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றத முழுசாக தெரிஞ்சு வச்சுருந்தவர் யார் தான்? சட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டதுங்கிறத முழுசாக தெரிஞ்சு வச்சிருந்தவர் யார்? இயேசு. எதற்காக கொடுக்கப்பட்டது வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். ரோமர் 7:7 வாசி.
ம் 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 நல்ல கவனமாக கவனிங்க. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் எனக்கு இச்சை பாவம் என்று தெரிந்திருக்காது. விளங்கினவங்க மட்டும் கை வைத்து காமிங்க. விளங்கினவங்க மட்டும் கை வைத்து காமி பார்க்கலாம். முருகா புரியுதா? முருகா புரியுதா? பிரதர் உங்களுக்கு புரியுதா? பிரதர் என்ன புரியுது? பிரதர் நியாயப்பிரமாணத்தை புரியுது. ஐயா உங்களுக்கு என்ன புரியுதுங்கய்யா? நியாயப்பிரமாணத்தை படி புரியுது. நீ சொல்லுப்பா பியூலா. எனக்கு தெரியாது இச்சை பாவம்னு பைபிள் சொல்லலைன்னா எனக்கு இச்சை பாவம் தெரிஞ்சிருக்காது. இப்போ களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்ற வசனம் பைபிளில் இல்லைன்னா நம்ம ஒரு ஷூவை போட்டுட்டு உள்ளே வருவோம், ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸோடு உள்ளே வருவோம். ஷூ வெளியே கிடக்கும், ஷூ நான் போகும்போது போட்டுட்டு போகலாங்கிற நம்பிக்கையில். ஆனால் ஒரு ஆள் பாத்ரூம் செப்பலை வெளியே கொண்டு போட்டுட்டு அந்த ஷூவில் காலை மாட்டிக்கிட்டு எது உன்னதோ அது என்னது, எது என்னதோ அது உன்னது அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு அவர் அந்த ஷூ போட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட குற்ற மனசாட்சி இருக்காது. ஏன்னா அவர் செய்தது பாவம்னே அவருக்கு தெரியாது. நான் வெளில சொல்லுவேன், நல்ல வேளை கர்த்தர் இந்த சட்டங்களை எல்லாம் கொடுத்ததுனால தான் நமக்கு சில விஷயங்கள் பாவம்னே தெரியுது. ஆக்சுவலாக நாம் ஒரு பொம்பளையை மோசமாக பார்க்குறது பாவம் அப்படின்னு தெரிஞ்சதுனாலேயே அந்த அந்த பார்வையிலிருந்து கடவுள் என்ன காப்பாற்றினார். ஏன்னா அது பாவம்னு புதிய உடன்படிக்கை சொல்லுது. ஆனால் ரொம்ப பேரை நான் பார்த்துருக்குறேன், அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அது ஆண்கள் பெண்களை ஆனாலும் சரி, பெண்கள் ஆண்களை ஆனாலும் சரி தான். அப்படி நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. அப்போ அந்த சட்டம் இருக்கிறதுனால தான் அது பாவம், அந்த செயல் பாவம்னே நமக்கு தெரியுது இல்லையா? திரும்ப அந்த வாசிங்கம்மா. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. அதை விட்டுருங்க, மீதி உள்ளது வாசிங்க. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தை நான் அறிந்தனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. 5:13 வாசிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதாம்மா? என்ன புரியுதுப்பா? வசனத்தை அப்படியே சொல்ற, அது என்ன மீனிங், என்ன அர்த்தம், என்ன லிவிங், அதுக்கு என்ன மீனிங்? திரும்ப வாசிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. இது எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே, அடுத்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சுமதி? பாவம்னு நமக்கு தெரியலன்னு, அது பாவம் என்று கடவுளே நினைக்க முடியாது. நம்ம முகத்தை பார்த்து கடவுளே நீ பாவி, நீ பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்? நமக்கே பாவம் தெரியாதுல்ல. லூக்கா 12:48 வாசிங்க. அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இப்போ நான் நேற்றுக்கு ஒரு காலையில் ஒரு விஷயத்தை சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை தூக்கிட்டு போகிறாங்கல்ல, இதை விட பெரிய பாவம் பைபிளில் உண்டா? கடவுள் அல்லாத ஒரு விக்கிரகத்தை வணங்குறதை விடவும் பெரிய பாவம் இந்த உலகத்தில் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? கடவுள் அல்லாததை கடவுள்னு சொல்கிறத விடவும் மிகப்பெரிய பாவம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. கடவுளை நேரடியாக பாதிக்கக்கூடிய பாவம். நீ செய்யக்கூடிய களவு, கொலை, இது எல்லாமே பார்த்தா கடவுளாக நினச்சிக்கிட்டே செய்யக்கூடிய பாவங்கள். ஆனால் மோசமான பாவம் என்னென்னா, கடவுள் அல்லாததை போய் கடவுள்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய பாவம். அப்படி பார்க்கும்போது இந்த சிலை வழிபாடு எவ்வளோ பெரிய பாவம். ஆனால் அந்த சிலை வழிபாடு செய்யக்கூடியவங்களை கடவுள் ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு? கடவுள் எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்காம வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன் அம்மா, சொல்லுங்களேன். உங்கள் பேர் என்னம்மா? எஸ்தர். சொல்லுங்கள் எஸ்தர். நேற்றுக்கே நான் ஆன்சர் சொல்லிட்டேன். பிரசங்கத்தை நல்லா கேட்குறீங்க, ஆனால் நீ சொல்லுப்பா. மிஸ்ஸஸ் பாய்.
அவங்க அதை எப்படி செய்கிறாங்க? அவங்க ரொம்ப பெரிய ஆன்மீக கடமையாக செய்தாலும் அது பாவம் என்று அவர்களுக்கு தெரியாமல் செய்கிறார்கள். ஆனதுனால கடவுள் அவர்களை தண்டிக்க முடியாது. ஆனால் அதே தப்ப யூதன் செஞ்சாங்கன்னா போட்டுருவார். ஹலோ, you know why? Because every Jew is conscious. ஒவ்வொரு யூதனுக்கும் நல்ல தெளிவாக தெரியும் விக்கிரக ஆராதனை தப்பு அப்படி. அதனால தான் கடுமையான தண்டனைகள் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வெளியில் உள்ள மக்களை அப்படி சும்மா விட்டுட்டார். ஏன்னா அவங்களுக்கு அது அப்போ அவங்கள ஏன் உள்ளே கொண்டு வரல சொல்லுங்கள்? அவங்களுக்கு ஒரு நைட்டில் ஒரு சொப்பனத்தை கொடுக்கலாம்ல, நீ தப்பு பண்ணுற, நாளைக்கு நீ இந்த விக்கிரக ஆராதனை பண்ண போகிற, பயங்கரமான தப்பு, நான் விரும்பாத ஒரு பாவம் அப்படின்னு கடவுள் அவங்கள்ட்ட பேச முடியுமா முடியாதா பிரதர்? சொல்லுங்களேன். உங்கள் பேர் என்ன பிரதர்? நீங்கள் இல்லை, அவங்க பின்னாடி பிரதர், அந்த கண்ணாடி போட்ட பிரதர். ஐயா பிரதர், உங்கள் பேர் பிரதர்? பிரதர் பூவழகன். பூவழகன், அருமையான பேர். நான் லாஸ்ட் டைம் வரும்போது உங்களை பார்த்தனோ, ஐ ரிமெம்பர், வெரி வெல் ரிமெம்பர். பிரைஸ் தி லார்ட். பூவழகன் பிரதர், சொல்லுங்கள் பிரதர். அவங்களுக்கு ஒரு நைட்டில் கத்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கலாம்ல. இப்போ நீங்கள் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்காங்கல்ல, எத்தனை பேர் தெரியும் தமிழிசை சவுந்தரராஜன்? அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுக்கு ஒரே ஒரு சொப்பனம் கொடுத்தாலே போதும். சொப்பனம் சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது ஆண்டவர் காட்சி கொடுத்த பவுலை எப்படி குதிரையிலிருந்து கீழே தள்ளி போட்டு சவுலை சந்தித்து பவுலாக மாற்றி ஒரு பெரிய அப்போஸ்தலராக மாற்ற முடியும்னா, இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுக்கு கத்தர் ஒரு காட்சி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு புதிய சீப்பு வாங்கி தலையெல்லாம் ஒழுங்காக சீவிட்டு என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் என்று நானும் சவுந்தரராஜனுமாக ஏகோபித்து தீர்மானித்திருக்கிறோம். அப்படி அந்த அம்மாவை சொல்ல வைக்க முடியுமா முடியாதா? முருகா, முடியுமா முடியாதா? முடியும். இல்லை, அப்புறம் ஏன் பண்ணலை? ஆண்டவர் நினச்சா மோடியை மாற்ற முடியுமா முடியாதா? மோடி நைட் அப்படியே மத்தியானம் சாப்பிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கும் போது மோடிட்ட ஆண்டவர் காட்சி கொடுத்து, மோடி மோடி பத்தாயே ஜி அப் கோனே பாய் அப்படின்னு மோடி சொல்ல, இந்திக்காரங்க ரொம்ப பேர் இருக்கிறதுனால நாமளும் பாதி இந்திக்காரங்களாக மாறிட்டோம். 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் இடைவிடாமல் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே, நீ என்னை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீ ஏற்றுக்கொண்ட விஷயத்தை 24 மணி நேரத்தில் எல்லா மீடியாவுக்கும் நீ சொல்ல வேண்டும் மோடி. அப்படி 24 மணி நேரத்தில் எல்லா மீடியாவுக்கும் நீ சொல்லாவிட்டால் மோடி நீ ஆயிடுவ பாடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் மோடி என்ன பண்ணுவார்? அதுக்கப்புறம் தூங்குவாரா? சொல்லுங்க பூவழகன், சொல்லுவா. தூங்குவாரா மோடி? தூக்கம் வராது. என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவரை தூங்க வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? 24 ஹவர்ஸில் மோடி பாடி. அதனால் அன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவ்வளோ மீடியாவுக்கும் அவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார். அப்படி ஆட்களை வச்சு சொல்லிடுவார். காலை 10 மணிக்கு பிரதான் மந்திரி பாத் கர்னே வாலே ஹே, மே அபி क्या बोल रहा हूं? यीशु है, यीशु ஓய் பரமேஸ்வர். அவர் எப்போ சொல்லுவோம் தெரியுமா? பாரத் பீஃப் எக்ஸ்போர்ட் மே இந்தியா நம்பர் 1 ஹே அப்படி சொல்லுவார். மாட்டுக்கறியெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, ஆனால் பீஃப் எக்ஸ்போர்ட் மே இந்தியா நம்பர் 1 ஹே அப்படி சொல்ல தெரியுமா? அதே மாதிரி அவர் ஆண்டவர் நினைச்சா இப்படியும் சொல்ல வைக்க முடியும். மே அபி क्या बोल रहा हूं? यीशु है, यीशु ஓய் பரமேஸ்வர் அப்படின்னு எங்கள் ஐயாவை சொல்ல வைக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன் பண்ணலை? நீ எதுக்காக ஊழியத்துக்கு போயிட்டு பற்கள் பற்றாக்குறையோடு திரும்பணும்? அடி வாங்கி எதுக்கு நீ சாகணும்? நீ எதுக்கு ரத்த சாட்சியாக சாகணும்? ஆண்டவர் நினச்சா பவுலை மாற்றுற மாதிரி அவ்வளோ அரசியல்வாதியை மாற்ற முடியுமில்ல? இங்கே உள்ள RSSகாரங்க ஆகட்டும், அல்கொய்தாக்காரங்க ஆகட்டும், எல்லா தீவிரவாதிகளையும் ஒரு நிமிஷத்தில் மாற்றக்கூடிய வலிமை கடவுளுக்கு இருக்கும்போது ஏன் கடவுள் மாற்றலை? ஆன்சர் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்கெல்லாம் கைவேதுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவங்களை எல்லாம் மாற்றி கொண்டு வர்றது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆனால் மாற்ற மாட்டார். ஏன்னா அவங்க உள்ளே வந்த அந்த அடுத்த நிமிஷம் உள்ளே வந்த உடனே இவ்வளவுதானா கிறிஸ்தவம் சொல்லிட்டு ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் திரும்ப அவங்கள நீங்கள் தவம் இருந்தாலும் கொண்டுற முடியாது. அதனால் அவங்கள கர்த்தர் வெளியவே வச்சு பாதுகாக்கிற காரணம் என்னென்னா, நாம் இன்னும் சரியாகலைன்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன் கடைசியா? ஏன் அவங்க எல்லாம் ஆண்டவர் ஏன் கொன்றாமல் இருக்காரு? ஆத்துமாக்களை எல்லாத்தையும், ஆத்துமாக்கள் யாருடைய கண்ட்ரோல் இருக்காங்க? லிவிங்ஸ்டன்.
ஆத்துமாக்கள் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? வெளியில் உள்ள இந்த ராம்சாமி, குப்சாமி, முன்சாமி, கௌசல்யா, சுப்ரஜா, ராமபூர்வா, சந்தியா பிரவர்த்ததே இதெல்லாம் பாடுறாளோ இன்னும் அவளுக்கு இயேசுதான் கடவுள்னு ஆண்டவர் ஏன் சொல்லலை? ஆண்டவர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 நிமிஷம் ஆகுமா? 2 நிமிஷம் ஆகுமா? எல்லாம் தூக்கி போட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் கோயிலில் உள்ள ஜீயருக்கு ஆண்டவர் அங்கே உள்ள பெரிய தலைமை ஆன்மீகவாதிக்கு கடவுள் தோன்றி நான் தான் உண்மையான கடவுள் என்று சொல்றதுக்கு எவ்வளோ நேரமாகும்? ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது. நான் லிஸ்ட் நல்லா கவனமாக கவனிங்க. அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பது கர்த்தருக்கு லேசான காரியமாக இருந்தாலும் ஏன் வரல அப்படின்னா நாம சரியில்லை. ஆனால் அதை பற்றி நான் இப்போ முழுசாக பேசலாம். சாயந்தரம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண படி இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு வேலையும் செய்திருக்கக்கூடாது. ஆனால் இவர் நோயை சௌக்கியப்படுத்தினார், இவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் கற்பனையை மீறினார். இது நான் சொல்லலை, யோவான் அப்போஸ்தலர் சொல்கிறார் அவர் ஓய்வு நாள் கற்பனையை மீறினார். இன்னொரு சிச்சுவேஷனில் பார்த்தா அந்த சீடர்கள் கதிர் கொய்து சாப்பிட்டார்கள். யாருக்காவது ஞாபகம் இருக்குதுங்களா? சீடர்கள் என்ன பண்ணுறாங்க? கதிர் கொய்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. யார் பார்க்குறது? சீஷர்கள் சீஷர்கள் செய்ததை பரிசேயர்கள் பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த விஷயம் தெரியும். உடனே அவர் வந்து பிரதான ஆசாரியின் தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது, அப்போ சமூகத்து அப்பத்தை எடுத்து தாவீது ராஜா சாப்பிட்டார்ல, இப்போ என்ன இப்போ அப்படின்னு அவர் சமாளிக்கிறார் இயேசுநாதர். நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இயேசு கிறிஸ்து சட்டத்தின்படி வாழாததுக்கு பொறுப்பு யார்? இயேசு சட்டத்தின்படி அப்படியே வாழ்ந்தாரா அப்படின்னா இல்லை. ஆசாரியன் தவிர வேறு யாரும் சாப்பிடத்தகாத ஒரு 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 இதை எடுத்து அவர் சாப்பிட்டது சரியா தப்பா அப்படின்னா அவசரத்துக்கு சாப்பிட்டாரு பசியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நான் லிஸ்ட் பண்ணி நல்லா கவனமாக கவனிங்க. இயேசு கிறிஸ்து நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்கிறாரா இல்லையா? நிறைவேற்ற வந்தேன்னு சொல்கிறாரா இல்லையா? வாசி திரும்ப மத்தேயு 5ஆம் அதிகாரத்துடைய 17 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அருமையான ஒரு பதிவு. இப்போ நமக்கு ஒரு குழப்பம் வருது. இவர் நியாயப்பிரமாண படி என்ன செய்யணுமோ அது செய்யலை. ஏன்? நியாயப்பிரமாண ஓய்வு நாள் என்ன பண்ணியிருக்கணும்? ஓய்ந்திருக்க வேண்டும். ஆனால் இவர் போய் சுகப்படுத்துறாரு. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு? உங்களில் ஒரு ஆடு கீழே விழுந்தா நீ சும்மா இருப்பியா? குழியில் விழுந்தா தூக்கி விடாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போராரே தவிர நியாயப்பிரமாண படி நான் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு அவர் சொல்ல வரவே இல்லை. ஆக்சுவலாக அவர் மனசாட்சியோடு பேசுகிறார். மனசாட்சியோடு பேசுகிறார். ஆக்சுவலாக நீ பண்ணது சரியா தப்பா அப்படின்னு. நீ உன்னுடைய ஆடு கீழே விழுந்தா நீ தூக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக இப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரான்னா நான் சொல்கிறேன் அவர் நிறைவேற்றினார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாரான்னு கேட்டால் இல்லை. அப்படின்னா நிறைவேற்றுவது என்றால் என்ன? தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்கலாம் கைவேதி காமிப்பாங்க. How many of you would like to know that? என்ன அவர் நிறைவேற்றினார் அப்படின்னா ரோமர் 13ஆம் அதிகாரத்தினுடைய நல்ல கவனமாக கவனிங்க. ரோமர் 13 8 9 10 இந்த 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். 8 9 10. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றம் அப்படின்னா என்ன? அப்படின்னா எந்த நோக்கத்துக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நியாயப்பிரமாணத்துடைய நிறைவேற்றம். ட்ரெயின் கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் என்ன? ட்ரெயினுடைய நிறைவேற்றம் என்ன அப்படின்னா அதில் மக்கள் பயணம் செய்வது, அதுதானே அதனுடைய நோக்கம். கண்ணாடி, இப்போ நீங்கள் கண்ணாடி வச்சுருக்கீங்க, இந்த கண்ணாடியுடைய நிறைவேற்றம் என்ன? யாரோ ஒரு ஆளுக்கு அது பயன்படும் பொழுது அந்த நோக்கத்துக்காக தான் அது உருவாக்கப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ அதனுடைய நிறைவேற்றம் என்னது?
யாரோ ஒரு ஆளை பயன்படுத்துறது. இப்போ நியாயப்பிரமாணம் எதுக்காக ஆக்சுவலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த 10வது வசனம் போடுங்களேன். 10வது வசனம் போடுங்க. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, பாவம் இன்னது என்று அறிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, யாரும் யாருக்கும் பொல்லாங்கு செய்யக்கூடாது என்பதற்காகவும் கொடுக்கப்பட்டது. புரிஞ்சவங்க மட்டும் கைவேதுங்க பார்க்கலாம். I mean, if you understand this. யாரும் யாருக்கும் பொல்லாங்கு செய்யக்கூடாது என்பதற்காகவும் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. புரிஞ்சவங்க மட்டும் கைவேதி காமிக்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க, விளங்கினவங்க மட்டும் கைவேதுங்க. கொஞ்சம் பேருக்கு புரியல. அதாவது நல்லா கவனமாக கவனிங்க. முருகா நீ வர வேண்டும். நல்லா கவனமாக கவனிங்க, நல்லா கவனமாக கவனிங்க. அன்பு அப்படின்னா என்னது அப்படின்னா, அதை நம்ம இப்போ புரிஞ்சுக்க போகிறோம். நியாயப்பிரமாணம் எதுக்காக கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, நல்ல கவனமாக கவனிங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாதான் நீங்கள் களவு செய்ய மாட்டீங்க, கொலை செய்ய மாட்டீங்க, விபச்சாரம் பண்ண மாட்டீங்க, சக மனுஷனுக்கு எந்த தீங்கும் இழைக்க மாட்டீர்கள், புறனுக்கு பொல்லாங்கு செய்ய மாட்டீர்கள்ங்கிறதுக்காகத்தான் எதை கொடுத்தார் கர்த்தர்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாலும் மனுஷன் பாவம் செய்கிறான். நியாயப்பிரமாணத்தை ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வந்ததனுடைய மிக முக்கியமான காரணம் ஒன்று என்ன சொன்னேன்? அது கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டம் ஆனதுனால தான் அந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துக்கிட்டு கிருபை பிரமாணத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஏன் கஷ்டம்? ஒன்றை கடைபிடிச்சா எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும், ஒன்றில் ஃபெயில் ஆனால் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆனதுனால தான் அவர் முடிவு கொண்டு வர்றார். அது ஒரு விஷயம். 4:15 வாசிங்களேன். ரோமர் 4:15 வாசிங்க. தட் இஸ் அகைன் another ரீசன், இன்னொரு காரணம். வாசிங்க 4:15 வாசிங்க. நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. பாருங்க, வாசிங்க. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. அப்ப நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டு பண்ணுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா கடவுள் நம்மகிட்ட கோபப்படவே முடியாது. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சௌமியா. பிருந்தா சொல்லு பிருந்தா. ஏன் கடவுள் நியாயப்பிரமாணத்தை ஒரு முடிவு கொண்டு வர விரும்பினார் இந்த வசனத்தின்படி? புரியலையா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு, அப்படி தானே? எப்படி கண்டுபிடிச்சேன்? இது ஒரு வசனத்தை வாசித்துக்கிட்டு நீங்கள் இப்போ என்ன வாசித்தீங்க அதுலேயே ஆன்சர் இருக்குன்னு சொல்லியும் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சொல்லுங்கம்மா, நீ சொல்லுப்பா. அப்போ நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்கிற வரைக்கும் கடவுள் நம்மகிட்ட என்ன பண்ணுவார்? கோவப்படுவார். ஆனால் நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டா, நல்ல கவனமாக கவனிங்கம்மா. பாட்டியே, பேரன்புக்குரிய தாய்மார்களே, வாக்காள பெருமக்களே, நல்ல கவனமாக கவனிங்க. அதில் தூங்காதீங்க. இந்த பாட்டிகள் அநியாயத்துக்கு தூங்குறாங்க. என் மேலே கொஞ்சம் கருணையாயிரும், என் மேல் இரக்கமாயிருங்க பாட்டி, என் மேல் இரக்கமாயிருங்க. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தூங்கிறாதீங்க. நல்ல கவனமாக கவனிக்க. ஒரு பாட்டி அப்படியே தங்கின மறந்து தூங்குறாங்க. எனக்கு நானும் அந்த வயசான தூங்குவேன். ஆனால் ஒன்று பண்ணுவேன், உள்ளே இருக்க மாட்டேன், அங்கே போய் தூங்கிடுவேன். நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் இல்லை இங்கே தான் இருக்கிறேன் ஆனால் இல்லை, இங்கே தான் இருக்கிறேன் ஆனால் இல்லை, அப்படி இருக்க மாட்டேன். ரெண்டும் கட்டானா இருக்க மாட்டேன். ஒன்று முழிச்சிருப்பேன் முழுசா, அல்லது அங்கே போய் தூங்கிடுவேன். நடராஜனுடைய கட்டில் இருக்குல்ல, கட்டில் அங்கே போய் தூங்கிடுவேன். ஆஃபீஸ் ரூமில் கிடக்கிற கட்டில் போய் தூங்கிடுவேன். நான் லிசன் டு மீ, நல்ல கவனமாக கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு காரணம், அது கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, ஒன்றை கடைபிடிச்சா எல்லாத்தையும் கடைபிடிக்கணும், ஒன்றில் தப்பு பண்ணால் மொத்தத்திலும் ஃப்ளாப் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அது கோபாக்கினையை உண்டு பண்ணும். நீ சட்டத்தை மீறினோன்னா கடவுள் என்ன பண்ணுவார்? அது சட்டம் கோபாக்கினையை உண்டு பண்ணுகிறது, தண்டனையை உண்டு பண்ணுகிறது. ஓகே, அது கடவுளுடைய சினத்தை வருவிக்கின்றது அப்படின்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இப்போ கடவுள் கோவப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் காரணமாக மாறுகின்றது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை கடவுள் வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? சத்தமாக சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணத்தை கடவுள் வித்ட்ரா பண்ணதுக்கு என்ன பண்ணுறது தமிழில்? நியாயப்பிரமாணத்தை திரும்ப பெற்று விட்டாரானால், நியாயப்பிரமாணத்தை கடவுள் ஒரு முடிவுக்கு உணர்ந்துட்டாரு, திரும்ப பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கவனமாக கவனிங்க. அது திரும்ப வாங்கிட்டாருன்னா மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? சத்தமாக சொல்லுங்களேன். பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவான். கடவுள் 2 கடையில் மாட்டிக்கிட்டாரு. நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் தனக்கு பிள்ளைகள் அடி வாங்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப பேர் செத்துட்டு இருப்பாங்க, உயிர்களை இழந்து விடுவார்கள், கை காலை இழந்து விடுவார்கள்.
கொஞ்சம் பேர் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் உங்களுக்குள்ளால நான் இப்போ உட்காந்து பேசுறதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட கோவப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க. நான் ஏன் உட்காந்து பேசுகிறேன்னா, எஸ்தருக்கு தெரிஞ்சிருக்குது கால் வலிக்குது. அல்லையில சொல்லலாமா? ஆமாம், உட்கார்ந்து பேசணும் தப்பு இல்லையே. இயேசு உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று வேதாகமத்திலே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் நினைக்கிறேன். யோவான் 9 பார்க்குறோம். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஆமாம், நல்ல கவனமாக கவனிங்க. அது வெரி இம்பார்ட்டண்ட், மிக முக்கியமான விஷயம். எந்த நோக்கத்துக்காக கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தை? யாரும் யாருக்கும் தீங்கு இழைக்க கூடாது. அந்த 10வது வசனம் போடுங்க தம்பி, ரோமர் 13:10 போடுங்க. யாரும் யாருக்கும் தீங்கு இழைக்க கூடாது அப்படின்றது தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. யாரும் யாருக்கும் பொல்லாங்கு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் முருகா. யாரும் யாருக்கும் பொல்லாங்கு செய்யக்கூடாது என்பதற்காக எது கொடுக்கப்பட்டது? முருகன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. சரியான பதில், கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாரு, முருகனுக்கு கை தட்ட மாட்டேன்றீங்க. எதுக்காக கொடுக்கப்பட்டது? யாரும் யாருக்கும். ஆனா இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது வரைக்கும் தண்டனை இருக்கும், நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும், திகில் இருக்கும், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லைஃப் இருக்கும். ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தை கேன்சல் பண்ணவும், அதாவது நியாயப்பிரமாணத்தை வித்ரா பண்ணவும் முடியாது, ஆனா வித்ரா பண்ணவும் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாக்க வேண்டுமானால் நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டோம்னா இவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்ப நியாயப்பிரமாணத்தை கண்டு கொடுத்தாகணும். ஆனா நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் தண்டனை இருக்கும். ஆக கடவுள் ஒரு யுக்தி ஒரு கையாளுகிறார். கடவுள் ஒரு முடிவுக்கு வர்றார். என்னன்னா, கடவுள் நியாயப்பிரமாணத்தை எடுத்தாலும் அவன் நியாயப்பிரமாணப்படி வாழக்கூடிய ஒரு வடிவுக்கு அவருடைய மனசை முதிர்ச்சி அடைய பண்ண வேண்டும். நான் கடைசி சொன்ன புரியுது உங்களுக்கு? சொன்னேன், நியாயப்பிரமாணத்தை எடுத்தாலும் அந்த பிரமாணத்தின்படி, அந்த பிரமாணம் என்னென்ன மிக முக்கியமாக, குறிப்பாக 10 கற்பனைகள் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமான அந்த 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 கற்பனைகள் படி வாழ வைக்க வேண்டும். இந்த கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, இந்த கற்பனைகள் படி எல்லாம் வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் ஆசைப்பட்டார். நல்லா கவனமா கவனிங்க. அப்போ கடவுள் ஒரு முடிவுக்கு வர்றாரு. நினைச்சா கூட பாவம் செய்ய முடியாத அளவுக்கு, நீங்க நினைச்சா கூட பாவம் செய்ய முடியாத அளவுக்கு இவங்களை தடை செய்யக்கூடிய வலிமை எதற்கு இருக்கிறது? அன்புக்கு இருக்கிறது. அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆகவே இவனுக்குள்ள அன்பை உள்ள வச்சுட்டோம்னா இவன் பாவம் செய்ய நினைச்சா கூட பாவம் பண்ண முடியாது. அதனால இந்த அன்பு அப்படின்ற இன்கிரீடியன்ட் இவனுக்குள்ள வச்சதுக்கு பிறகு நீ அன்பா இருப்பா, அதான் முடிஞ்சு போச்சு. அவன் பாக்கி ஒரு கற்பனையும் கொடுக்காம இருந்தாலும், இவர் பொய் சொல்ல மாட்டாரு, இவர் களவு செய்ய மாட்டாரு, இவர் விபச்சாரம் பண்ண மாட்டாரு, இவர் பொய் சொல்ல, இவர் ஏமாற்ற மாட்டாரு, இவர் கரெக்டா அப்பா அம்மாவை மதிப்பாரு, இவர் சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவாரு, இவர் எல்லாத்தையும் ஒழுங்கா கடைபிடிப்பாரு. காரணம் என்ன? பிறருடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பார். இவருடைய பொருட்கள் எல்லாம் மக்கள் திருடிட்டு போனாலும் வேற யாருடைய பொருளை இவர் திருட மாட்டார். காரணம் என்ன? அன்பு. நியாயப்பிரமாணம் இவர்கிட்ட இப்ப கிடையாது. இவருக்கு இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் அல்ல. ஆனா எந்த பாவமும் செய்ய மாட்டார். இவர் நியாயப்பிரமாணத்துக்கு இவருக்கு மேல எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்? நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? கோபாக்கனை உண்டு. நியாய தீர்ப்பு இருக்கிற, நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் அடி உண்டு, அவருக்கு தண்டனை உண்டு, ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆனா ஆக்கினை தீர்ப்பில் இருந்து கர்த்தர் அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி கடவுளோடு பண்ணாரு. அன்பு மட்டும்தான் இவருடைய கொள்கையாக கர்த்தர் மாற்றிவிட்டார். வாசிக்கலாம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:14 வாசிங்க. அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அதுதான் நம்ம வாசிங்க. அந்த 10வது வசனம் ரோமர் 13:10 வாசிங்க. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னப்பா? அன்பு எந்த நோக்கத்துக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வலிமை எதற்கு இருக்கிறது? நீங்க எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது? அந்த வசதி இருக்குது, வாசிங்க.
யாரு யாருக்கும். அப்ப அந்த பொல்லாங்கு செய்யாமல் நம்மை தடுத்திருக்கிற வலிமை எதற்கு இருக்கிறது? நியாயப்பிரமாணத்துக்கு இருக்குது. ஆனா நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் இவன் அடி வாங்குவான். அப்ப அந்த ஆக்கினைக்கு இவனை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக வேண்டிய ஆர்டர் என்ன பண்ணாரு? அன்பு அப்படிங்கிற ஒரு புதிய. சரி, அன்பு பழைய படிக்கிற மக்களுக்கு தெரியுமா? அன்பு என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? அவங்களுக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாத. எப்படி தெரியாது? அன்புன்னா என்னது? தீமை செய்த மனுஷனுக்கு திருப்பி நன்மை செய்யக்கூடிய பண்பு யாரிடம் இருந்து வரும்? அது அன்புள்ளவங்களால மட்டும்தான். அது இந்த மக்களுக்கு யாருக்கா, உலகத்துல யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சவர் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப அவர் நமக்கு அன்பை விளங்க பண்ணியிருக்காவிட்டால் நமக்கு அன்புடன் தெரிஞ்சிருக்காரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க. ரோமர் 5:8 வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு கடவுள் மனிதன் மேல் வைத்த அன்பு விளங்காமல் போயிட்டு. காரணம் என்ன பாய்? அதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு கடவுள் மனுஷன் மேல வச்ச அன்பு தெரியல. காரணம் என்ன? மனுஷனுக்கு கடவுள் மனுஷனுக்கு மேல அன்பாதான் இருக்காரு என்ற விஷயம் மனுஷனுக்கு பழைய பாட்டு தெரியவே தெரியாது. காரணம் என்ன? அவர் அடிக்கிற அடியில ரத்தம் பீறிட்டு வரும். இப்ப எங்க அப்பா எல்லாம் என்ன அடிப்பாரு. எங்க அப்பா என்ன அடிச்சிருக்காரு. எங்க அப்பா என்ன அடிக்கும் போது இந்த ஜீப்ரா கிராசிங் போடும் தெரியுமா? ஜீப்ரா கிராசிங் அது மாதிரி அப்படியே பட்டு அடி விழும். அது அப்படியே அந்த வரி வரியா இருக்குங்க. தொட முழுவதும் வரி வரியா விடும். இந்த பேசிட்டு அப்ப கூட ஒரு அம்மா நிச்சயக்குள் பிரவேசித்து அதாவது ஃபேன் ஓடாம இருக்கும் போதே தூங்குறாங்கன்னா அப்ப ஃபேனை போட்டா தூங்குவாங்களா இல்லையா யோசிப்பாங்க. இல்ல இவ்வளவு அன்னீசியா இருந்தா கூட தூக்கம் வருதுன்னா வரம்பற்ற வலிமை உடையவர்கள். நல்ல கவனமா கவனிங்க. அப்ப அடிக்கிற அடி. உங்க அப்பா உங்களை அடிச்சிருக்காரு. உங்க அப்பா உங்களை அடிச்சிருக்காரு. ஒரு வாட்டி அடிச்சிருக்காரு. நீங்க உங்க வீட்டு அம்மா அடிச்சிருக்கீங்க. ஏன்? சுமதி திருப்பி அடிச்சுவாங்க. எங்க அப்பா என்ன அடிச்சிருக்காரு. ஆக்சுவலா அதே மாதிரி அப்பா கிட்ட அடி வாங்கினவங்க கை வச்சிருப்பாங்க. அப்பா கிட்ட அடி வாங்கின கை வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அப்பா கிட்ட அடி வாங்கினவன் சூப்பரா இருக்கும். அப்பா கிட்ட அடி வாங்கின பிள்ளைகளை பாருங்களேன். ஆனா அப்பா அடிக்கும் போது உங்க அப்பா குட் டேடியா பேட் டேடியா கேட்டேன்னு சொல்லுவோம். அந்த மனுஷனுக்கு தலைக்க மேல ஒரு இடி விழாதா? காரணம் என்ன? அவருடைய நீதியை பார்த்தோமே தவிர அவருடைய அன்பை நம்மளால பார்க்க முடியல. நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப கடவுள் இது எதுக்காக வச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அதனால ஒரு சிலருக்கு தெரியாது இது எதுக்காக வைக்கிறது. எதுக்கு இந்த தேவையில்லாத பாரத்தை தூக்கி சுமக்கிறாரு இவரு? ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குல்ல. நல்ல கவனமா கவனிங்க. எங்க அப்பாவை விடவும் என்ன அன்பு செஞ்சவங்க யாருமே கிடையாதுங்க இந்த உலகத்துல. எங்க அம்மா அப்பா 2 பேரை தவிர இந்த உலகத்துல என்ன ரொம்ப நேசித்தது யாருமே கிடையாது. ஆனா எங்க அப்பா அடிச்ச மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் என்ன அடிச்சதும் கிடையாது. அப்ப கடவுள் நம்மை நேசிக்கிறதுனால தான் நம்மளை என்ன பண்றாரு. ஆனா நமக்கு அவர் அன்புள்ளவர்னு தெரியுமா? தெரியாது. புரியுதா தம்பி உங்களுக்கு? உங்க அப்பா உங்களை அடிச்சிருக்காரா? அடிச்சிருக்காருல்ல. அடிச்சு புள்ள பாவம் ஊதி போய் இருக்கு பாருங்களேன். அப்ப அதுக்கு அடிப்பட்டு ஆனா ஒண்ணு, அப்பா அடிச்சாரு அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு நினைக்கும் போது எங்க அப்பாவை தொடர்ந்து சல்யூட் அடிக்கணும் போல தோணுது. ஏன் தெரியுமா? தாங்க என் மேல வச்சிருந்த அக்கறையினுடைய அடையாளம். அப்பப்ப அவர் போட்டு விடக்கூடிய மார்க்கு. அப்படி மார்க்கு போட்டாதான் நமக்கு வாழணும்னே தோணுது. நல்லா ஒழுங்கா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. யாரும் யார் மீதும் எந்த பொல்லாங்கும் செய்யக்கூடாது, தீங்கு இழைக்கக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுதான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது நல்லதுக்காகவா கெட்டதுக்காகவா? இப்ப நீ சிகரெட்டு பிடிக்கக்கூடாது, சிகரெட்டு கொன்னு விடுவேன், கொன்னு அடிச்சு தோலை உரிச்சிருவேன் முருகா, தோலை உரிச்சிருவேன் முருகா சொன்ன. ஏன் இந்த ஊழியக்காரருக்கு இந்த வன்முறை அப்படி? நம்ம அப்பா எங்க அப்பா சொல்லுவாரு, தோலை உரிச்சு போடுவேன். அவருடைய வேலையே தான் தோல் உரிக்கிற வேலை தான். ஆனா எங்க அப்பா என்ன நேசித்த மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே நேசிக்கலைங்கிறத கண்டுபிடிக்கும் போது எங்க அப்பா உயிரோடே இல்லை. நான் கடைசி என்ன சொன்னேன்? அப்பா என்னை நேசித்தது போல நேசிக்கிறவரை கண்டுபிடிக்கிறது யாரு? அவர் இல்லை.
பாவம் ஒரு பதட்டமாக தான் இருக்கு. என்ன பாப்பா, ஒரு பதட்டம் வாழ்க்கையில். நல்லா கவனமாக கவனிங்க. எங்கள் அப்பா என்ன நேசித்த மாதிரி இந்த உலகத்தில் யாரும் என்ன நேசிக்கல. ஆனால் எங்கள் அப்பா நேசித்ததனுடைய அடையாளம் தான் அடி. அந்த அந்த அடிக்கிற அடிக்கு அந்த தண்டனைகளுக்கெல்லாம் காரணம் என்கிட்ட வச்சிருக்கக்கூடிய அக்கறையினால தான் அடித்தார், என்கிட்ட உள்ள அன்பினால் அடித்தாருங்கிறத நான் புரிஞ்சு கொள்ளும் போது எங்கள் அப்பா இல்லை. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிற மக்களே, நம்ம அப்பாவும் அம்மாவும் ரொம்ப விலையேற பெற்றவர்கள். அதனால தான் அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ணுறவன் தீர்க்காயுசோடு இருப்பான் ஆண்டு சொல்லிட்டார். ஏன்னா அவங்க யார் தெரியுமா? உங்களை உருவாக்கிய படைப்பாளிகள். உங்களை நல்ல மனுஷனாக வார்த்தெடுத்து கொண்டு வந்ததுக்கு அது அப்பாவையும் அம்மாவையும் கடவுள் பயன்படுத்துகின்றார். அல்ல சொல்லலாமா? ஆனால் என்ன, அவங்க நல்ல பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த சனியம் பிறந்த நாள் இப்படிலாம் சொல்லுவாங்க. இவன் மனுஷனா, இவன் நீ மனுஷனாடா, நீ ஆண்டவரே இவனுக்கு ஒரு சாவு வராதா கத்த, இப்படிலாம் சொல்லுவாங்க. யாரு? அம்மா. ஆனால் சாவு வராதான்னு சொன்ன உடனே சரிம்மா நான் இவனை போட்டலடுமா அப்படி சொல்லி கொண்டு விடுவான், கொண்டு என் புள்ளடா அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு? இது என்ன பண்ணணும்னு தெரியாது. தாய் தந்தை. அப்போ நல்ல கவனமாக கவனிக்கணும். இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அதுதான் வந்தேன் நான் சொல்றாருல்ல. நிறைவேற்றம்னா என்னது? அப்போ நியாயப்பிரமாணம் நிறைவேற்றம்னா என்னது? அன்பு தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றம். நான் நியாயப்பிரமாணத்தின் படி வாழ வரவில்லை, அந்த பொண்ணை கொலை பண்ண வரல. அன்பினால இனிமே அந்த பாவத்தை. இப்ப தண்டனை எது கொடுக்கறதுப்பா? மதி சொல்லுங்க, மதி தண்டனை எது கொடுக்கறது? திருந்துறதுக்காக. இயேசு திருத்தினார். எப்படி திருத்தினாரு? அடிச்சு திருத்தல்ல, அன்பினால திருந்தினார். கரங்களை வச்சு மகிமை செலுத்தலாமா? இதுதான் கிறிஸ்தவம். ஹலோ, திஸ் இஸ் கால்ட் கிறிஸ்டியானிட்டி. இயேசு வந்தது நியாயப்பிரமாணத்தை காட்டி அடிச்சு திருத்துறதுக்கு வரல. நீ தசமபாகம் கொடுக்கலன்னு சோபம் அப்படி சொல்ல வரல. நீங்க தசமபாகம் கொடுக்காவிட்டால் சோபம் கடந்து வருமா அப்படி சொல்றதுக்காக வரல. நீங்கள் ஆண்டவருக்கு 10 ரூபாய் கொடுத்து பாருங்கள் இப்படி சொல்றதுக்கு வரல. ஆண்டவர் மனப்பூர்வமா, நான் உனக்காக உயிரே கொடுத்துருக்கோம்ல, அந்த அன்பு நிமித்தமா நீ மனப்பூர்வமாக அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படக்கூடிய, எதை செஞ்சாலும் அன்போடு செய்ய வேண்டும். உங்க பசங்களை நீங்க அடிச்சிருக்கீங்களா பிரதர்? அன்பினால் அடிச்சிங்களா இல்ல வெறுப்பில் அடிச்சிங்களா? ரெண்டுல அடிச்சிங்க. அன்பாலும் அடிச்சிங்க, வெறுப்பாலும் அடிச்சிங்க. வெறுப்பால் அடிச்சுன்னா எப்படி பிரதர்? கொஞ்சம் என்னங்கய்யா? குறும்பு செஞ்சா வெறுப்பால. அப்படி இந்த அன்பால் அடிக்கிறது எப்படி? ஓ அப்படி போதா. ஓ இப்படி இப்படி அடிக்கிறது, பேட்டிங், தட்டி தட்டி கொடுக்குறது. ஆக்சுவலாக நீங்கள் வெறுப்பில் அடிக்கலை பிரதர். வெறுப்பில் அடிக்கலைங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியாது. இந்த வெறுப்பில் அடிக்கிற ரவுடி, ஒரு ரவுடி அடிப்பான் தெரியுமா? அது வெறுப்பில் அடிக்கிறது. கொலை கூட பண்ணிடுவான். அது வேற. அது இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக அடிக்கிறது, காசு வாங்கிட்டு அடிக்கிறது. ஆனால் எந்த பேரண்ட்டுமே, எந்த ஆணோ பெண்ணோ, தாயோ தந்தையோ தன்னுடைய பிள்ளையை அடிக்கும் போது வெறுப்பில் அடிக்கிறது கிடையாது, அன்பினுடைய உச்சக்கட்டத்தில் அடிக்கிறது. ஆனால் அந்த மேட்ரு இந்த மூஞ்சிகளுக்கு தெரியாது. உங்க அப்பா ஒன்று அடிச்சிருக்காரா? உங்க அப்பா இங்க வந்திருக்காரா? வந்திருக்காரு. எழுப்பி நில்லு. இவனை அடித்த அந்த அன்புக்குரியவர் யார்? அடி வெளுத்து வாங்கிட்டார்ல. உங்க டாடி குட் டாடியா பேட் டாடியா? குட் டாடி. ஏன் அப்படி சொன்னாதான் இனியாவது அடிக்க மாட்டார். ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஆனா அடிக்கிறது, அப்பா அடிக்கிறது அன்பினால தான் அடிக்கிறாருங்கிற விஷயம் எப்ப தெரியும்? நம்ம ரொம்ப வளர்ந்ததுக்கு பிறகு தான் தெரியும். எனக்கு ஒரு பையன் பிறந்து அவன் ஏன் மடியில் உச்சா பண்ணி கக்கா பண்ணி அந்த இடத்த நாரடிக்கும் போது தான் நான் புரிஞ்சுக்கிறேன், வாவ் நம்ம அப்பா அம்மா எவ்வளவு தாக்கு பிடிச்சிக்கிட்டாங்க, நம்மளை எவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்திருக்காங்க நம்மளை தூக்கி கொண்டு வரதுக்கு, இல்லையா? அப்படி நமக்கு புரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக நான் லிசன் டு மீ, நல்ல கவனமாக கவனிங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்பதான் பார்த்தார் கடவுள், இது நான் அன்புள்ளவர் என்பதை விளங்க பண்ண வேண்டும். நீதி உள்ளவராக இருக்கிறது, கடவுள் நீதி உள்ளவர். ஆனாலும் தான் என்ன பண்றாரு? அந்த அன்பு நிமித்தமாக தண்டிக்கிறாரு. ஆனால் அன்பு நிமித்தமாக மன்னிக்கிறது, தண்டிக்கிறதுன்னு சொல்லக்கூடியதும் அன்பினால தான். நீதியினால தண்டிக்கிறார்ல, அதுவும் அன்பினால தான். மன்னிக்கிறதும் அன்பினால தான். தண்டிக்காம மன்னிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தண்டனையே இல்லாத ஒரு உலகத்தில் மன்னிச்சுட்டே இருந்தோம்னாக்க அவர் திருந்தி வாழ்வாங்களா? வெயிலின் அருமை எங்க போனா தான் தெரியும்.
நிழலின் அருமை எங்க போனா தெரியும்? வெயில்ல போனா தெரியும். அப்பா அடிக்கலன்னா, இறைவன் நம்மை அடிக்கவில்லை என்றால் அவருடைய மன்னிப்பினுடைய விலை நமக்கு தெரிந்திருக்காது. அம்மா, நான் கடைசி என்ன சொன்னமா? அம்மா சொல்லுங்க, கண்ணாடி அம்மா சொல்லுங்களேன், நான் என்ன சொன்னேன்? நீ சொல்லுப்பா வியூலா. அவர் நமக்காக சிலுவையில் மறிக்கும் போது அதனுடைய விலையே நமக்கு தெரிஞ்சிருக்காது, அதனுடைய அருமை நமக்கு தெரிஞ்சிருக்காது. விளங்குனவங்களாம் கைவிதி காமி பார்க்கலாம். உனக்கு என்ன புரிஞ்சுதுப்பா? உனக்கு என்ன புரிஞ்சுதுப்பா? உண்மை, உலகபரமான அப்பாவே நம்மளை அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளை மன்னிக்கும் போது அவர் எவ்வளோ பெரிய மனசு உள்ளவருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அப்ப நீதி உள்ள தேவன் அன்பினால அடிச்சு அப்புறம் வேண்டாம்னு அன்பினால மன்னிக்கிறார்ல, அப்பதான் அவர் எவ்வளவு நிஜமாகவே அன்புள்ளவர் என்பதை விளங்க பண்ண முடிகின்றது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆதாமுடைய 4வது சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கலாம் இல்ல? நியாயப்பிரமாணமே கொடுக்காம மோசேகிட்ட எப்பமோ வந்து கொடுத்தது. அப்ப நியாயப்பிரமாணத்தை கொடுக்காமலேயே இயேசு கிறிஸ்து வந்து மன்னித்திருப்பாரானால், நீ எதற்காக என்னை மன்னிக்க வந்தாய் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? ஏன் மன்னிப்பு எதற்காக எனக்கு தேவை? எனக்கு தான் மன்னிப்பே தேவை இல்லையே. காரணம் என்ன? நியாயப்பிரமாணமே இல்லையே. விளங்குனவங்களாம் கை வைத்துங்க. How many of you understand? நான் எத்தனை பேருக்கு புரியுதுப்பா? கை வைத்துங்க. ஒரு 4 பேருக்கு புரிஞ்சிருக்குது. உங்களுக்கு புரியுதா முருகா? உங்களுக்கு புரியுதா பிரதர்? என்ன புரிஞ்சுதுங்க? நியாயப்பிரமாணம். உங்களுக்கு என்ன புரியுதுப்பா? கடைசியா நான் என்ன சொன்னேன்? நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நம்ம வந்து நீ சொல்லுங்கப்பா. இல்லை, நான் சொல்லுறது உங்களுக்கு புரியணும். அழகன் சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்களேன். முழுச தம்பி சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் நீ சொல்லுப்பா. நியாயப்பிரமாணம்னு ஒன்று இல்லை அப்படின்னா கடவுள் நம்மளை மன்னிக்க வரவே மாட்டார். ஏன்? நான் குற்றவாளி என்று எனக்கும் தெரியாது, கடவுளும் என் மூஞ்சியை பார்த்து சொல்ல முடியாது நீ குற்றவாளி அப்படின்னு. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you understand this? அப்போ என்னை குற்றவாளி கூண்டில் கொண்டு நிறுத்தியதும் எதுதான்? நியாயப்பிரமாணம் தான். குற்றவாளி கூண்டில் நிறுத்தாமல் என்னை மன்னிக்க இயேசு வந்திருந்தால், என்னை மன்னிக்க வந்த அழகே அப்படின்னா அந்த அழகே மன்னிக்க வந்த அழகே, இந்த மன்னிக்க வந்ததெல்லாம் அது அழகா தெரியுறதுக்கு காரணம் என்ன? ஜீப்ரா கிராசிங். அவர் அடிச்ச அடி வீங்கி போகலைன்னா அவர் மன்னிக்கும் போது நமக்கு அதனுடைய விலையே தெரிஞ்சிருக்காது. விளங்குனவங்களாம் கைவிதி காமிப்பாங்க. அப்போ இப்ப பாருங்க, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. என்னன்னா, எந்த நோக்கத்துக்காக நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு? யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. அப்ப தீங்கு செய்வதை தடுத்து நிறுத்துகின்ற வலிமை எதற்கு இருக்கிறது? அன்புக்கு இருக்குது. ஆனதுனால தான் இயேசு வந்து, அப்ப இப்ப 8 வாசிங்களா, அந்த 13:8 வாசிங்க. ரோமர் 13:8 வாசிங்க திரும்ப. நம்ம வேற எதுக்கும் கடன்படக்கூடாது. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எதை நிறைவேற்றுகிறான் தம்பி? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றம்னா என்னது? அன்புதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேற்றம். எந்த நோக்கத்துக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அது அன்பின் மூலமாக நிறைவேறுகிறது. எப்படி என்றால், இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. விளங்குனவங்க எல்லாம் கை வைத்துங்க. How many of you understand? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா தம்பி? புரியுதா அவன் தம்பி? உனக்கு புரியலையா? புரியுதா? புரியலையா? புரியல. திரும்ப வாசிங்கம்மா. 9 வாசிங்க திரும்ப. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும், இடது பக்கம் வண்டி ஓட்டுவாயாக, ஹெல்மெட் போடுவாயாக, அந்த இது எத்தனை ஆயிரம் சட்டம் போட்டாலும் அத்தனை சட்டத்தையுமே ஒரே சட்டத்துக்குள்ள வச்சிட்டார் கடவுள். என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா சொல்லலாமா? நீ இடது பக்கம் வண்டி ஓட்டினாதான் அங்கேருந்து வரக்கூடியவன்
பதட்டம் இல்லாமல் வண்டி ஓட்டுவான். அப்போ நீ அடுத்தவனை பற்றி உள்ள அக்கறை உனக்கு இருக்கிறதுனால நீ இடது பக்கம் வண்டி ஓட்டு. அப்போ எத்தனை சட்டம் போட்டாலும் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த சட்டத்தை போடுறாரு. ஆனால் மனுஷனால் அதை கடைபிடிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு நான் தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் பிரதர், அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன, நான் உங்களை நேசிக்காதனால. நான் உங்களுக்கு நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் தப்பு செய்ய உங்களுக்கு எதிராக நான் தீங்கு செய்ய நினைத்தாலும் என்னால் தீங்கு செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, நான் உங்களை நேசிக்கிறேன். இப்போ ஒரு பெண்ணை மோசமாக பார்க்கக்கூடிய பழக்கத்திலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைச்சது? ஒரு பொம்பளையை மோசமாக பார்க்குற பழக்கத்திலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைச்சது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை பார்க்குறதும் சரி, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை பார்க்குறதும் சரி, எப்படி விடுதலை கிடைச்சது அப்படின்னா, அவங்கள என்னுடைய சகோதரியாக நினைக்கக்கூடிய, அல்லது என் பாட்டியாக நினைக்கக்கூடிய, என்னுடைய அம்மாவா நினைக்கக்கூடிய, என் சித்தியா, என் பெரியம்மாவா, என் மாமியா, அக்காவா, தங்கச்சியாக, அல்லது இப்படி உறவின் முறையாக நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் வந்து செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து அந்த உணர்வே வராது. எத்தனை பேர் நான் சொல்ல கரெக்ட் சொல்ல கைவிடுவாங்களா? அப்போ அப்படி அன்பு வந்துச்சுன்னா காமம் வேறு, அன்பு வேறு. ஹலோ, எத்தனை புரியுது? நான் பேசி எத்தனை பேர் புரியுதுமா? காமம்ங்கிறது வேற, அன்புங்கிறது வேற. ஒரு சிலர் சொல்லுவாங்க அன்பும் காமம் ஒன்று தான். இல்லைங்க, அன்பு இருக்கும்னா எந்த பொண்ணுகிட்ட நீ தப்பு பண்ண மாட்ட. அந்த பொண்ணை நீ அதை தான் சொல்கிறது இங்கிலீஷில். அதான் இங்கிலீஷினுடைய குறைபாடே அதுதான். இங்கிலீஷில் சில விஷயம் இருக்குது. இப்போ லஸ்ட் இருக்குது, லவ் இருக்குது. ஆனால் லவ்னு சொல்லக்கூடியது டோட்டலாகவே வேற. அவங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டியே நம்ம வாழ்வோம். இப்போ இந்த அம்மா மேலே மோகம் கொள்வது வேற, இந்த அம்மாவை நேசிக்கிறது வேற. நேசிக்கிறதுனா அந்த அம்மாவை நான் மட்டும் இல்லை, யாருமே அந்த அம்மா கிட்ட தப்பு பண்ணக்கூடாது, பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள வரும். ஆனால் காமம் என்பது அப்படி அல்ல. அது அன்பு இருந்தால் அன்பு இருக்கிறவனுக்கு அநியாயமாக ஒரு பொண்ணுக்கிட்டையோ ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைக்கிட்டையோ தப்பு பண்ண முடியாது. ஒரு தப்பு பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூட செடியூஸ் பண்ணி அவரை தப்பு பண்ண வைக்கக்கூடிய ஒரு வழியை திருப்புற வேலை கூட ரொம்ப பொம்பளைங்கள் செய்வாங்க. அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம். எப்போ அன்பு இருக்கும்னா, விளங்கினவங்களாம் கைவதி காமி பார்க்கலாம். அவன் இப்போ நமக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா, அன்பு நமக்கு தேவை. இந்த அன்பு வரும்பொழுது விபச்சாரம் பண்ண நினைச்சா கூட முடியாது. அதனால தான் சொல்றாரு அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றமாக இருக்கிறது. இப்போ இயேசு எதுக்கு வந்தார்னா, நியாயப்பிரமாணத்தை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு அவரும் கடைபிடிச்சு நம்மளையும் கடைபிடிக்க வைக்கிறதுக்காக அவர் வரல. அதில் அவர் தோத்திருப்பார். அப்படி போயிருந்தா இல்லை, அன்பாக இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம மனசுக்குள்ள தெரியும், அன்பாக இருந்தால் நான் உங்கள்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பக்கத்து வீட்டில் பொருள் நான் திருட மாட்டேன், நான் எதுவும் பண்ண முடியாது. காரணம் என்ன? எனக்குள்ள அன்பு இருக்கிறதுனால. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அப்போ இனி எது உலகத்துக்கு இனி என்ன தேவை? அன்பு தேவை. இயேசு எதுக்கு வந்தாரு? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுவதற்காக வந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். விளங்க பண்ண வந்தார். அது வரைக்கும் மக்களுக்கு விளங்கல. காரணம் என்ன? இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் அன்புள்ளவர் என்று தெரியவே தெரியாதுங்க. அதனாலதான் திரும்ப 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 தப்பு பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா நாம் தப்பு பண்ண நினைச்சா கூட தப்பு பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை லாக் பண்றாரு இருதயத்தை. எப்படி? அவருடைய அன்பின் மூலமாக. அதே சொல்லலாமா? எனக்கு விரோதமா இப்ப லிவி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அகத்தியன் ஐயாவுக்கு விரோதமா எவ்வளோ ஊழியக்காரங்க நிற்கிறாங்க அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாஸ்டர் கொம்பு முளைச்ச பாஸ்டராக இருந்தாலும் அவருக்கு மேலே எனக்கு கோபம் வரமாட்டேங்குது. எவ்வளோ பெரிய பாஸ்டர் எனக்கு எதிராக பேசினாலும் எனக்கு அவங்களுக்கு எதிராக கோபம் வரமாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அந்த உணர்வை நான் கல்வாரியில் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் சொல்ல வர்றேன், அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்கள்ட்ட கோவப்பட்டுருவார், உங்கள் வீட்டுக்காரர் உங்கள்ட்ட கோவப்படுவார், அல்லது உங்கள் வீட்டுக்காரர் கூட ஈஸியாக கோவப்பட்டு அவர் அந்த இடத்துல போயிடுவார். அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கோவப்படுவார், அப்புறம் அவர் நார்மல் ஆகிடுவார். ஆனால் தாய்க்குலங்கள் கோவப்பட்டாங்கன்னாக்கா அது ஒரு வாரத்துக்கு இழுத்துட்டே போகும். அது இழுத்துட்டே போகும். அதை வச்சு ஒரு பாட்டு பாடியா மகாபாரத போரே நடக்கும் வீட்டுக்குள்ளால. நான் லிசனுமே அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, ஆண்டவரே என் புருஷனை நேசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அன்புதான் என்னுடைய பிரதானமான லட்சியமாக இருக்கட்டும். அதாவது அன்புதான் ஆன்மீகத்தின் சாராம்சம் என்பதை ஆன்மீகவாதிகள் உணர்ந்து கொள்ளும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது, கடவுள் இல்லை என்னும் கொள்கையை தானாகவே அழிந்துவிடும். நான் கடைசியாக என்ன சொன்னேன்? ஆமாம், நீங்கள் சொன்னேன் பாப்பா. நான் என்ன சொன்னேன்ப்பா? கடைசியாக என்ன சொன்னேன்?
இந்த யூனிஃபார்ம் போட்ட யார்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. நான் கடைசி என்ன சொன்னேன்? பாட்டு பாடி ஸ்டார்ட் பண்ணி விட்டா பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய கடமைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. தட் இஸ் ஸ்ட்ராங் ஆக்சுவலி. நல்ல கவனமாக கவனிங்க ப்ளீஸ். அப்போ அன்பு தான் நியாயப்பிரமாணம். இப்போ நியாயப்பிரமாணம் நிறைவேறியது எங்கே நிறைவேறியது? சிலுவையில். அவர் நமக்கு அன்பை வெளிப்படுத்துறார் பார்த்தீங்களா? இப்போ அன்பு வெளிப்படுத்த உடனே ஓஹோ அன்பானவர் என்னுடைய கடவுள். ஏன் கடவுள் அன்பானவராக இருந்தால் எதை சாதிக்கிறார் அப்படின்னா நான் அவரை அன்பு செய்ய வைக்கிறார். நான் அவரை அன்பு செய்ய தொடங்குகிறேன். அவர் எனக்காக மரித்ததுனால வாசிக்கலாம். 1 யோவான் 4:19 வாசிங்க. 1 யோவான் 4:19. அவர் அன்புள்ளவர் என்பதை விளங்க பண்ணதுனால நடந்த சம்பவம் என்ன? வாசிக்கலாம். அது வரைக்கும் நம்ம அன்பு கூறவே இல்லை, பயந்துக்கிட்டு இருந்தோம். உங்கள் வீட்டம்மா இங்கே வந்திருக்காங்களா? உங்கள் வீட்டம்மா எங்கே இருக்காங்க? காட்டுங்க. இந்த ஐயாவுடைய வீட்டம்மா யார்? கண்ணாடி. உங்கள் வீட்டம்மா உங்களுக்கு காலையில் காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு காரணம் உங்கள்கிட்ட உள்ள பயத்தினாலையா அன்பினாலையா? ஆர் யூ ஷுவர்? ஓகே. ஐயா உங்கள் வீட்டம்மா இங்கே வந்திருக்காங்களா? யாருங்க? இந்த தாத்தா, இந்த ஐயாவுடைய அம்மா எங்க? அமராவதி அம்மா. நீங்கள் ஐயாவுக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு காரணம் ஐயா இது மருமக நீ தான் காஃபி போட்டு கொடுப்ப. என்னப்பா மாமியார் பையனுக்கு பொண்ணு கட்டி வச்சதோன்னா அம்மா ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனால் மனைவி கொண்டு கொடுக்கணும்னு விரும்புறீங்க. என்னங்கய்யா? யாரு கொடுத்தா என்ன? காபி தானே. நான் நல்ல கவனமாக கவனிங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் என்பது நம்மை பயமுறுத்தும். கிருபை பிரமாணம் என்பது அன்பினால அழ வைக்கும். ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே. ஏன்னா எனக்கு 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 ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நீ தப்பு பண்ணுறதுனால நரகத்துக்கு போக மாட்டேன். நீ தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்காம இருக்க தெரியுமா? அதுதான் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும். நுட்பமாக புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி தான், அந்த தப்பை பண்ணிட்டு மனசு உடஞ்சி நீ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படி ஒரு அந்த ஒரு உருக்கமான அந்த ஒரு உருக்கம் மனசுக்குள்ளே உருவாகுதில்லை. எனக்காக நீங்கள் மரிச்சதுக்கு பிறகும் உங்களை அவமானப்படுத்திக்கிட்டு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, இது பழைய உடன்படிக்கையின் காலத்தில் சுத்தமாக கிடையாது. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் தாவீது. தப்பை பண்ணிக்கிட்டு உட்காந்து ஓன்னு அழுகுறாரு. யாரு? தாவீது. ஆட்டு புழுக்கைக்கு கவுண்டிங் பண்ணிட்டு கிடந்த நான் என்ன ஆடு மந்தைக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்த என்ன கொண்டு ராஜாங்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு எதிராக நான் இவ்வளோ பெரிய மகாபெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அழுகுறாரு. யாரு? அந்த ஒத்த மனுஷன். வேற யாரும் பெருசாக ஒன்றும் மனம் மாறின மாதிரி தெரியல. நல்லா கவனமாக கவனிங்க. இந்த புதிய உடன்படிக்கையை பொறுத்த வரையில் எதை செய்தாலும் பயந்துக்கிட்டே செய்யாமல் அன்பினால செய்ய வைக்குது. ஆனால் மோடி ஏன் ஜட்ஜுக்கு வரலன்னா கர்த்தரே வர விட மாட்டார். ஏன்னா நாமளும் எப்படி தான் இருக்கோம்? நாம் அன்பில்லாமலே வாழ்ந்துக்கிட்டு அன்போடு தான் வாழ்கிறோம்னே உலகத்தை ஏமாத்தின்னு கிடக்கிறோம். நமக்கு அன்பு கிடையாது. ஆனால் எப்படி ஏமாத்துறோம்? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். பாட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் லிசன் டு மீ, நல்ல கவனமாக கவனிங்கம்மா. இயேசு என்ன செய்ய வந்தார்? அன்பு மண்டலத்தை உருவாக்க வந்தார். சரி, இப்போ நியாயப்பிரமாணத்தோட நிலைமை என்ன? நமக்கு நியாயப்பிரமாணம் நம்மகிட்ட கிரியை செய்ய முடியுமா அப்படின்னா வாசிக்கலாம். இப்போ மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். 18 வாசிக்க. 5:18 வாசிக்கலாம். மத்தேயு 5:18. கஷ்டமா தண்ணி குடி. எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். ஒளியுமா ஒளியாதா? ஒளியாதுல்ல? அப்படியா போட்டிருக்குது? ஒளியறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
எபேசியர்ல என்ன வாசித்தோம்? மாம்சத்திலே சட்டத்திட்டங்களாகிய நேர்வழித்தினுடைய மாம்சத்தினாலே ஒழித்துன்னு போட்டிருக்கல. இந்த வசனத்தில் விளக்கம் இருக்குது. வாசிங்க, திரும்ப வாசிங்க. ஒழியுமா ஒழியாதா? ஒழிந்து போகாதுன்னு போட்டிருக்கு. தம்பி சொல்லு தம்பி, ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு ஒழியுமா ஒழியாதா தம்பி? ஒழிந்து போகாதில்ல, ஒழியவே ஒழியாது அப்படி தானே போட்டிருக்கு. அப்படியே போட்டிருக்கு. தப்பு பண்ணிட்டீங்களே தம்பி. வாசிங்க தம்பி, ஒழியுமா ஒழியாதா? எது வரைக்கும் ஒழியும், எது வரைக்கும் ஒழியாது? வாசிங்க. எஸ்தரு சத்தமா வாசிப்பா. எது வரைக்கும் ஒழியாதுப்பா? எது நிறைவேற்றும்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றம்னா என்னது? அப்ப அன்பு வருவது வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் கண்டிப்பாக ஒழியாது. அப்ப அது வரும் பொழுது என்ன ஆகும்? அதான் அப்படிதானே போட்டிருக்கு, அப்படிதானே வாசிக்கிறீங்க. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். மிக்சி வந்த பொழுது அம்மி ஒழிந்த போது, அம்மிக்கல் ஆட்டூரல் எல்லாம் எப்படி ஒழிந்தது? கிரைண்டர் மிக்சி வந்த பொழுது எல்லாம் ஒழிந்து விட்டது. இதுவரைக்கும் எஸ்தர் ஒரு வார்த்தை கூட பேசல. இப்போ இந்த கிரைண்டர் மிக்சி மேட்டர் சொல்லும் போது தான் மெல்ல வாய் திறந்து பேச ஆரம்பிக்குது. மிக்சி வந்த பொழுது அம்மி ஒழிந்தது, கிரைண்டர் வந்த பொழுது ஆட்டுக்கல் ஒழிந்தது. இந்த மொபைல் வந்ததுக்கு பிறகு வாட்சி கட்டுறதே கிடையாது. நான் ஏன், எந்த நோக்கத்துக்காக நான் வாட்சி கட்டி இருந்தேனோ அந்த நோக்கம் இந்த மொபைலில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன நோக்கம்? இதில் வாட்சி தெரியுது இல்லை, எங்கே ஆஃப் பண்ணி எப்போ ஆன் பண்ணாலும் கரெக்டாக டைம் தெரியுது. அப்போ எனக்கு எதுக்கு வாட்சி தேவை? அதனால் வாட்சி கட்டுறதே இல்லை. ஆனால் கொஞ்சம் பேர் ஸ்டைலுக்கு வாட்சி கட்டுவாங்க, எனக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சுது. ஸோ எது பேர் டார்ச் லைட்டு? டார்ச் லைட் தெரியுமா? எத்தனை பேர் வீட்டில் டார்ச் லைட் இருக்குது? இப்போ எல்லாம் டார்ச் லைட் வீட்டில் கிடையாது. காரணம் என்னப்பா? செல்லில் டார்ச் லைட் இருக்குது. கால்குலேட்டர் இப்போ நம்ம வாங்குறது யூஸ் பண்ணுறதில்ல. காரணம் என்ன? செல்லில். அப்போ எல்லாம் அப்போ நிறைவானது உருவாகும் பொழுது அப்போ சட்டம் நம்மக்கிட்ட, சட்டத்துக்கு நம்ம மேலே எந்த உரிமையும் கிடையாது. காரணம் என்ன? ஏன்னா நிறைவான அன்பு உருவாகும் போது எதையும் அன்பால செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன கடவுள் மாத்திட்டாரு. இனி எல்லாத்தையும் அன்பா, நான் இன்னும் ஒளிச்சு கூட தப்பு பண்ண மாட்டேன், ரகசியமாக கூட தப்பு பண்ண மாட்டேன், இருட்டில் கூட தப்பு பண்ண மாட்டேன். ஏன் தப்பு பண்ண மாட்டேன்? அன்பு இருக்கிறதுனால நான் தப்பு பண்ண மாட்டேன். இப்போ கேள்வி இல்லையே, நான் தப்பு பண்ணுறேனே. அதுதான் இன்னைக்குள்ள மெசேஜ். இதுதான் நமக்கு நம்முடைய செய்தி ஆரம்பமாக போகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அங்கே குளத்தூருக்கு போக வேண்டியிருக்கிறதுனால செய்தியை கூட நான் நிறைவடை நம்ம முடிச்சிடுறேன். நம்ம சாயந்தரம் பார்க்கலாம். ஏன் நம்மளால் அப்படி பாவத்திலிருந்து ஒரு கண்ட்ரோலோடு வாழ முடியல? அன்பு இல்லை. ஏன் அன்பு இல்லை? ஏன்னா அந்த கடையில் அன்பு விற்காதனால. அப்படி இல்லை. ஏன் அன்பு இல்லை அப்படின்னா, நம்முடைய தேவையே அன்புதான் என்பது இதுவரைக்கும் யாரும் பிரசங்கம் பண்ணுறதும் கிடையாது, நாம யோசிக்கிறதும் கிடையாது. அதனால தான் எழுப்புதல் அனுப்பும் எழுப்பு தம் 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 எல்லா பாட்டும் பாடுவாங்க. ஆனால் வீட்டில் போனால் அண்ணன் தம்பி அக்கா கிட்ட பேச மாட்டாங்க, பிரதர் வந்து சிஸ்டர்கிட்ட பேச மாட்டாங்க. ஊழியக்காரர் போனால் ஐயா காஃபி சாப்பிடுங்க ஐயான்னு சொல்லுவாங்க. வீட்டுக்காரர் பற்றி என்ன சொல்லுவாங்க? த த காரணம் சாலிச்சு போச்சு அன்பு. இந்த பாஸ்டர் ஒரு வாட்டி போகிறதுக்கு பதிலாக 4 வாட்டி போயிட்டான்னாக்கா பாஸ்டர் த. அதனால அவரும் பார்த்து பார்த்து அப்பப்போ விட்டு அப்படியே அப்போமாவது போய்க்கணும். அப்போ தான் அந்த அன்பு இருக்கும். இல்லைங்க, அன்புன்னு சொல்லக்கூடியது எனக்கு தெரிஞ்சு வற்றாது. அன்பு தேவைப்படாத நாளே வராது. அன்பு எப்போது நமக்கு தேவைப்படும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அன்பு மன்னிப்பு கேட்கும், அன்பு மன்னிக்கும். உங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா பிரதர்? அந்த அம்மா இங்கே வந்திருக்காங்களா? ஊருக்கு போயிட்டாங்க. அந்த தைரியத்தில் தான் சொல்கிறீங்களா நீங்கள்? கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் வீட்டு அம்மா கிட்ட அன்பு இது மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. அவர் மன்னிப்பு கேட்டோன்னு மன்னிச்சிருக்கீங்களா? நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? இதுதான் வாழ்க்கை. செத்தாலும் மன்னிப்பு கேட்க மாட்டோம்ல. நீ உருப்படவே மாட்டேன் என்பதை துக்கத்தோடு பதிவு செய்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், மன்னிக்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆக்சுவலாக மன்னிப்பு கேட்கறதுக்கு அதை விட பவர் இருக்குது.
நீ மன்னிப்பு கேட்காதனாலே, ஆண்டவர்கிட்டையும் மனுஷங்கிட்டையும் 2 ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று மனுஷன் ஹரிசாண்டல். கடவுள்கிட்ட உள்ள உறவும் மனுஷங்கிட்ட உள்ள உறவும் கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. இங்கே என்ன மெசேஜ் நடக்குது, நம்ம என்ன பேசுகிறோம், சில பார்ட்டிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் நித்திரைக்குள் பிரவேசித்து விட்டார்கள். பட் ஐ லவ் தெம். அந்த பாட்டி தாத்தா எல்லாரும் நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா கர்த்தருக்குள் அவங்க ரொம்ப திவ்யமானவர்கள். ஏன் தீர்க்க ஆயுசை கொடுத்துருக்காரு தெரியுமா? அவங்க இன்னும் கர்த்தருக்காக ஊழியங்கள் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால் அவர் தீர்க்க ஆயுசை கொடுத்துருக்காரு. நல்ல கவனமாக கவனிங்க. நிறைவானது வரும் பொழுது, நியாயப்பிரமாணம் நிறைவேறுவது வரை, நியாயப்பிரமாணம் நிறைவேற்றம்னா என்னது? அன்பு. அந்த அன்பு நமக்குள்ள வர்றது வரைக்கும் நியாயப்பிரமாணம் நமக்கு உபாத்தியாராக இருந்து நம்மை அடக்கி ஆண்டது. அது எப்போ நம்மளை விட்டு அகன்றது அப்படின்னா, அன்பினால் நம்ம வாழ ஆரம்பிச்சது, கிறிஸ்துவிடமிருந்து வந்த அன்பினால் நம்ம வாழ ஆரம்பிச்சதுக்கு பிறகு நியாயப்பிரமாணம் தன்னுடைய கையை நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டது. இப்போ நாம் யாரும் நரகத்துக்கு போக மாட்டோம், நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போவோம். அப்படி சொன்னால் கூட ஒரு நாள் கை தட்ட முடியல பார்த்தியா? அது இந்த புளிய மரத்தில் மேலே ஏறி உட்காந்துட்டு ஏறி நின்றுக்கிட்டு இப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்ட உடனே புளி கீழே விழுந்து தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அது எப்படி சத்தம் வச்சுதோ அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ போன சத்தம். இப்போ என்ன சத்தம்! நல்லா ஓங்கி தட்டுங்களேன். நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் எங்க போறோம் கண்ணு? பரலோகத்துக்கு போக போறோம். அல்லேலூயா சொல்லலாமா? இதுல தூங்குற பாட்டி கூட நரகத்துக்கு போக முடியாது. ஏன்? அவங்களுடைய திராணிக்கு மேலாக ஆண்டவர் சோதிக்க மாட்டார். அவங்க என்ன பண்ணுவாங்க? தூக்கம் வருகிறது. ஒரு சிலருக்கு தூக்கம் நேரடியாக வருகிறது, ஒரு சிலருக்கு தூக்கம் கடந்து வருகிறது. எப்படியோ தூங்கிட்டாங்க. பாட்டி தாத்தான தூங்க தான் செய்வாங்க. பட் ஐ லவ் தெம். எல்லாரையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். உங்கள்கிட்ட நான் இதெல்லாம் சொல்கிறேன்றதுக்காக, இதெல்லாம் இவ்வளோ கடினமாக பேசுகிறாரு, உங்கள்கிட்ட உள்ள அன்பினால தான் கடிந்து பேசுகிறேன். நல்லது சொல்லலாமா? ஸோ ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். எனக்கு எதிராக பேசினவங்க இந்த கூட்டத்தில் இருப்பீங்க. அகத்தியன் பிரதருக்கு எதிராக பேசினவங்க இந்த மீட்டிங்லேயே இருப்பீங்க. ஆனாலும் நான் அவர்களையும் நேசிக்கிறேன். அதனால தான் கர்த்தர் என்ன ஊழியக்காரனாக வச்சுருக்கார். நல்லது சொல்லலாமா? சத்தமாக சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். சாயந்தரம் நல்ல இன்னும் ஒரு அருமையான ஒரு உணவோடு கூட வரப்போகிறேன். அப்போ நீங்க பாட்டி, ஐ லவ் யூ பாட்டி, ஐ லவ் யூ, தூங்கக்கூடாது என்று பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். காலையில் உங்களுக்கு தூக்கம் வரல, நீங்கள் நைட்டு ஒழுங்காக தூங்கலை, அதனால தான் இங்கே இப்போ தூங்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நல்லா ஒழுங்காக தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. சாயந்தரம் நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்க. இன்னும் நல்ல முக்கியமான சில விஷயங்கள்லாம் கற்றுக்கோ. ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கிறிஸ்து எவ்வளவு நல்ல தெய்வமாக இருக்கிறார். இப்போ வெளியில் உள்ள மக்கள் இயேசுட்ட வராத காரணம் என்ன அப்படின்னா, நாம் சத்தியத்தை தியரிட்டிக்கலாக தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், ப்ராக்டிக்கலாக இன்னும் நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலை. நடைமுறையில் நாம் இன்னும் அதை அபியாசிக்க ஆரம்பிக்கலை. நமக்கு நல்லா தெரியுது சத்தியம், நம்ம பரலோகத்துக்கு தான் போவோம். நான் செத்தா, இன்னைக்கு செத்தா நான் எங்கே போவேன்ப்பா? நீ இன்னைக்கு செத்தா எங்கே போவேன்? பரலோகத்துக்கு தான் போவோம். இன்னைக்கு செத்தா நம்ம எங்கே போவோம் பிரதர்? முருகா, பரலோகம் தான் போவோம். ஏன்? அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்? நியாயப்பிரமாணத்துக்கு என் மேலே இனி எந்த அதிகாரமும் கிடையாது. நான் குற்றவாளியே கிடையாது. சத்தமா சொல்லுங்க, நான் குற்றவாளி அல்ல, நான் நீதிமான். நீ குற்றம் செஞ்சா கூட நீ குற்றவாளி கிடையாது, நீ நீதிமான் தான். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? என்ன சொன்னேன்? ஒரு பாவம், ஒரு ஆள் ஒரு குற்றம் செஞ்ச உடனே, அட்டா பாவி நீ இப்போ இந்த குற்றம் செஞ்சிட்டிய அப்படி சொன்னா, பாவின்னா குற்றம் செய்யத்தான் செய்வாங்க, அப்படிதான் அவர் சொல்லுவார். ஆனால் நீங்கள் ஒரு பரிசுத்தவான் பிரதர், இந்த பாவத்தை நீங்கள் செய்யலாமா? உங்கள் பேர் என்ன? சைமன். சைமா, நீ ஒரு பரிசுத்தவான் சைமா, இந்த தப்பு பண்ணலாமா சைமானா? அவர் அழுதுருவார். நீ ஒரு பாவி, நீ பெரும்பாவினா. பாவின்னா செய்யத்தான் செய்வாங்க. பாங்க, நான் பெருசாக பேச வந்துட்டார் இவர், பெருசாக பேச அப்படிதான் தோணும். பரிசுத்தவான் நீங்கள், நீதிமான் நீங்கள். இந்த பார்த்தா படித்தவர் மாதிரி இருக்கீங்க, இவ்வளோ வயசான பிறகு கூட என்னங்க இவ்வளோ வயசாக இருக்குது, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படி கேட்பாங்க தெரியுமா? அப்போ வயசானவங்கன்னா நம்ம ரொம்ப அடக்கி வாசிக்கணுங்கிறத வயசானவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி படித்தவங்க நம்ம அடக்கி வாசிக்கணும். ஏன்னா பப்ளிக்கில் மக்கள் அப்படி எதிர்பார்க்குறாங்க. பரிசுத்தவானிடம் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அவன் 18 மணி நேரம் தொடர்ந்து கெட்ட வார்த்தை பேசுவான்,
ஆனால் நீங்கள் முறைச்சி பார்த்தா கூட அவனுக்கு தப்பாக தான் தெரியும். காரணம் என்ன? கடவுளும் அப்படி தான் பார்க்குறாருன்னு சொல்ல வரேன். சைமன், நான் கடைசி என்ன சொன்னேன்? முருகா எப்படிங்க? நீங்கள் முறைச்சி பார்த்தா கூட, நீங்கள் டிக்கெட்டு, நீங்கள் கண்டக்டர் பிரதர், நீங்கள் டிக்கெட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வருது, நான் கண்டக்டருங்கிற விஷயம் இவருக்கு எப்படி தெரியும்? ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் பிரதர். அப்படி நான் சொல்ல மாட்டேன். முருகன் பிரதர், நீங்கள் இப்போ யார் பிரதர் நடுவில் இருந்த ஒரு நாங்கள் நேற்றுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே எனக்கு மக்கள் சொன்னாங்க, கண்டக்டராக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. கரெக்டாக 2 ரூபா திருப்பி கொடுக்கணும், 1 ரூபா 50 காசு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அந்த 50 காசை எப்பாடு பட்டாகிலும் முருகன் திருப்பி கொடுப்பார். அல்ல சொல்லலாமா? அதுக்கு பேர் தான் முருகன். ஏன்? அவருக்கு உள்ள இருக்கிறவர் உலகத்தில் உள்ள எத்தனை கோடி பேயிலும் மிகப்பெரியவராக இருக்கிறார். அல்ல சொல்லலாமா? எத்தனை கோடி பேயை விடவும் இவருக்குள்ள தேவன் பரிசுத்தர், பெரியவராக இருக்கிறார். அப்போ அவர் விழிப்பாக இருப்பார், உண்மையாக இருப்பார், உத்தமமாக இருப்பார். சார் உங்களுக்கு ஒரு 50 காசு நான் திருப்பி கொடுக்க வேண்டியது சார், இந்தாங்க சார் கொடுத்துருங்க. அப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் மிஸ் ஆகியிருக்கலாம் முருகா. ஆனால் இனி ஒழுங்காக கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். யார் தப்பு பண்ணாலும் கடவுள் கண்டுக்க மாட்டார். தன்னுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணால் முறுக்கிடுவார். ஆனால் நீ அப்பவும் யார் தான்? பாவி கிடையாது. யாரு? பரிசுத்தவான். முருகா, முருகன் பரிசுத்தவான், நீதிமான். நீ தப்பு பண்ணா ஆண்டவர் நாடி நரம்பெல்லாம் துடிக்கும். ஏன் தெரியுமா? நம்ம தப்பு பண்ணும்போது ஆண்டவர் பாதிக்கப்படுகிறார். ஆண்டவர் பாதிக்கப்படுறார். உங்கள் கூட எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கலாம், டிரைவர் இருக்கலாம், அவங்க கெட்ட வார்த்தை கூட பேசலாம் பிரதர். நம்ம யாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பயணிகள் உங்களை ரொம்ப கடுப்பேற்றுவாங்க. என்ன பிரதர்? பயணிகள் ரொம்ப கடுப்பேற்றுவாங்க. பா ஃபுட்பாலில் நிற்காதப்பா, உள்ளவான்னு சொன்னாலும் அவன் ஃபுட்பால் தான் நிற்பான். அப்படி தானே பிரதர்? அப்போ கூட தம்பி கொஞ்சம் உள்ளே வரீங்களா அப்படி சொல்லி பழகணும். ஹாய் அப்படி போட்டு கத்தக்கூடாது. அவன் ஏற்கனவே வீட்டில் பொண்டாடிட்டு சண்டை போட்டு வந்திருப்பான். அதில் அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருப்பான். அடி வாங்கி இங்கே ஜீப்ரா கிராசிங்கில் இருந்திருப்பான். அவர் என்ன சொல்ல வர? அல்டிமேட்டாக அன்பு தான் நமக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். நான் திரும்ப என்னுடைய நம்பரில் நீங்கள் உள்ளே போய் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து பாருங்களேன். என்னுடைய நம்பரில் நான் ஒரு இது வச்சுருக்கிறேன். அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பிக்சர் வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த என்ன ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? என் படம் இருக்கும், என்னோட படம் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு ஒரு படம் இருக்கும். கீழே நான் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, அன்புதான் ஆன்மீகத்தின் சாராம்சம் என்பதை ஆன்மீகவாதிகள் புரிந்து கொள்ளும் பொழுது கடவுள் இல்லை என்னும் கொள்கை தானாகவே அழிந்துவிடும். சுமதி, நான் கடைசி என்ன சொன்னேன்? ஐயா நீங்க சொல்லுங்க. அம்மா முழுசா சொல்லல, சொல்லுங்க. ஆன்மீகவாதிகள் எல்லாம் இல்லாம ஆயிடுவாங்க. அப்படி இல்லைங்க, தப்பு. அதாவது அன்புதான் ஆன்மீகத்தினுடைய சாராம்சம். சத்தமா சொல்லுங்க. இதை ஆன்மீகவாதிகள் புரிந்து கொள்ளும் போது குளத்தூர் மணியண்ணன் ரட்சிக்கப்படுவார். குளத்தூர் மணியண்ணன் யாரு? கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? இந்த கடவுளே இல்லைன்னு ஏன் சொல்றாங்க சொல்லுங்க? கடவுள் இல்லைன்றவங்க எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றது காரணம் என்ன பாப்பா சொல்லுங்க? கடவுள் இல்லாதனாலயா? கடவுள் உண்டுன்னு சொல்றவன் 1ஆம் நம்பர் டுபாக்கூரா இருக்கிறதுனால. கடவுள் உண்டுன்னு சொல்லக்கூடிய அன்பு இல்லாமல் போனதுனால தான் கடவுள் இல்லை என்ற அந்த அன்பு இல்லாதவங்க எல்லாம் கடவுளே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பு உள்ளவங்க இப்போ கடவுள் உண்டுன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட அன்பு இல்லாமல் போனதுனால அன்பு உள்ளவங்க எல்லாம் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. புரியுதாப்பா உனக்கு? என்ன புரிஞ்சுதுப்பா? அன்பு இருக்கவங்க காரணம் என்ன? கடவுள் உண்டுன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட அன்பு இல்லை. எப்போதும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. கடவுள் இல்லை என்ற கொள்கையை வளர்த்து விட்டது யாரு? தீக்காரங்க. கடவுள் இல்லை என்ற கொள்கையை வளர்த்து விட்டது யாரு? எஸ்தர், உண்மையை சொல்லு. நீ சொல்லுப்பா. அன்பில்லாதவங்க எல்லாம் கிடையாது. அன்பில்லாத கிறிஸ்தவர்கள். அன்பில்லாத கிறிஸ்தவர்கள் தான் திராவிட கழகத்தை இவ்வளவு தூரத்துக்கு ஆலமரமாக வளர்த்துவிட்ட பெருமை நம்மை சாரும். திராவிட கழகம் இந்த கடவுள் இல்லைன்ற கொள்கை இன்னைக்கு பாருங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ரத்தம் வேணும், எனக்கு ரத்த தானம் பண்ணதுக்கு ஆள் வேணும்னு கேட்டா சர்ச்சில் இருந்து முதல்ல வருவாங்களா இல்ல திராவிட கழகத்துல இருந்து முதல்ல வருவாங்களா? வெக்கமா இல்லை உனக்கு?
அசிங்கமாக இருக்குல்ல சொல்கிறதுக்கு. பிளட்டு வேணும்னு சொன்னால் குளத்தூர் மணி ஆள் அனுப்புவார் எனக்கு. ஆனால் ஓசன்னா சர்ச்சிலிருந்து மக்கள் வரமாட்டாங்க. காரணம் என்ன? நம்மையும் இன்று நடத்தி கொண்டிருப்பது ஒரு விதமான நியாயப்பிரமாணம் தானே தவிர நாம் இன்னும் எதுக்கு வரல? அன்பு பிரமாணத்துக்கு, அந்த கிருபை பிரமாணத்துக்கு, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள நம்ம இன்னும் வரல. அப்படி வந்திருப்போமானால் எனக்காக உயிரையே கொடுத்தார, நான் கொஞ்சம் 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 ஒரு ஒரு 300 மில்லி ரத்தம் கொடுத்தா என்ன, அது ஒரு 2 மணி நேரத்தில் நார்மல் ஆகிடும். இந்த பிளட் எடுக்கிறாங்க தெரியுமா, அது ஒரு 2 hours 3 hours என்ன ஆகிடும்? நார்மல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரத்தத்தை நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன? வாங்கி வாங்கி பழக்கப்பட்டவன் கிறிஸ்தவன். கிறிஸ்டியன் யாரு? ஏதாவது சுருட்ட. இன்னும் கரண்ட் வரல. கரண்ட் ஏன் வரல? ஜென்ரேட்டர் இல்லைல்ல. ஜென்ரேட்டர் நமக்கு தேவை, ஏசி தேவை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனமாக கவனிங்க. ஏதாவது சுருட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜா நாமத்தில். ஆடி வாங்கணும், கோடி சேர்க்கணும், மாடி மேல மாடி கட்டி நடனமாடணும். ஏதாவது இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சுமதி என்னை பார்த்து முறைக்குது. அப்போ நாங்கள் அப்படியே வாழ்கிறோம். நாம் எல்லாம் அப்படி இருக்கிறதுனால தான் கடவுள் இல்லை என்ற கொள்கை ஆலமரமாக விழுது விட்டு வளர்ந்துருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்கிறேன் பிரதர், மீடியாவில் போய் பாருங்கள், யாருடைய வார்த்தையை மக்கள் மதிக்கிறாங்க தெரியுமா? இந்த கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர் தான் மக்களுக்காக நின்றுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆகுது. ஸோ இனிமேல் நாம் வித்தியாசமாக வாழ ஆரம்பிப்போம் மக்களே. அதில் சொல்லலாமா? தேங்க்யூ. எல்லாம் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்போமா? தேங்க்யூ. நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை சிந்திக்க வைத்தீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களை கண்டித்து உணர்த்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய சத்தத்தை துவனிக்க பண்ணினீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. உடைய எதிர்பார்ப்பை எங்களுக்கு சொல்லி புரிய வைத்தீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ. லிவிங்ஸ்டன் ஜெபித்து முடிப்பா. தேங்க்யூ. பிரைஸ் காட். எல்லாரும் அப்படியே உட்காரலாமா? பாடும்போது நாம எல்லாரும் ஒரு பாட்டு பாடலாம். எல்லாருமே சேர்ந்து பாடலாம். நான் பாடினா மற்றவங்க பாடினா சத்தம் கேட்காது. அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடலாம். பாடாமே காஞ்சா பாட்டு பாடலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அந்த பாட்டை எல்லாருமே பாடலாமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடு புக்கு இந்த புக்கு போற்றி புகழ்கிறேன். அந்த ஸ்டால் போடுங்க, புக்கு ஸ்டால் போடுங்க.
நீதானே என் துணையானீரும் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானீரும் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டேன் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பொதுவாக மெசேஜ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி இருந்ததுன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டாரா? ஆமாவா இல்லைங்களாங்க? உண்மையாலுமே உங்களிடத்துல அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உண்மையாலுமே இந்த வேலைக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஒரு முக்கியமான சில காரியம், வருகிற 19ஆம் தேதி நம்முடைய என்ன தேர்தலுங்க? பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது. அதில் நீங்கள் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. பரம்பரையா அல்லது காலகாலமாக இப்படித்தான் அப்படின்ற ஒரு காரியங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்துட்டு ஜெபத்தில் வைங்க. கடவுள் யாரை உங்களுக்கு சொல்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் அந்த ஓட்டை நீங்கள் செலுத்தி இந்த நாட்டையும் நம்முடைய காலங்களையும் நாம் சரி செய்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது நம்முடைய அன்பு அங்கிள் அவங்க எழுதின புத்தகம், இந்து சகோதரர்கள் கேட்கும் 100 கேள்விக்கு பதில் இங்கே புத்தகமாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வாசித்து அதை வாங்கி வாசித்து இதன்படி நீங்கள் பயன்பெற உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கிறேன். இதில் நீங்கள் உண்மையாலுமே நம்மால் பதில் சொல்ல முடியாத சில காரியங்களுக்கு தெளிவான பதில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசன ஆதாரத்துடன். ஆமாவா இல்லைங்களா? வசன ஆதாரத்தோட சில பல பதில்கள் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய விலை 100 ரூபாய். ஸோ ஆகவே மக்கள் யாவரும் இதை வாங்கி இதில் பயன்பெற உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நாம் கடைசியாக ஜெபம் செய்து முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இன்னைக்கு சோத்ரம் ஓகே, எல்லாத்துக்கும் ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சபை முடிந்த பின்பாக எல்லாரும் நீங்கள் சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக நீங்கள் கடந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொண்டு வந்த தாசன் மூலமாய் நீர் பேசின இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் ஔஷதமாய் மாறினதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்டவர்கள் கேட்ட வண்ணமாய் நாங்கள் செல்லாதபடிக்கு, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தில் ஏதாகிலும் ஒரு மாற்றத்தை நாங்கள் காண தேவரே நீர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிற அந்த அன்பை எங்களுக்குள்ளாக நாங்கள் வைத்து ஆண்டவரே உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்க, எங்களுடைய சக மனிதர்களை இன்னும் அதிகமாய் நேசிக்க தேவரே நீர் கிருபை பாராட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமையினாலே நிறைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே, வந்திருக்கிற மக்களை நீங்க பேர் பேராய், தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய், கோத்திரம் கோத்திரமா நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, கிருபையினால மூடி மறைச்சுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் சின்ன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் அவருடைய வருகை பரியந்தோம் இன்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நிறைவாய் நடத்துவாராக. ஆசீர்வாதமாய் இருங்கள்.